ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வெர்சஸ் ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் என்ற தலைப்பில் நமக்கு சிந்தனை விளக்கம் அளிக்க மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் நரேஷ் பாபு ஐயா அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார்கள். நிகழ்ச்சிக்கு செல்வதற்குள் ஐயா அவர்களை பற்றிய ஒரு சில தகவல்களை தங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் நரேஷ் பாபு ஐயா அவர்கள் 1995ஆம் ஆண்டு வேலூர் கொசப்பேட்டை மன்றத்தில் இணைந்து மனவளக்கலை பயிற்சிகளை எடுத்துக்கொண்டார்கள். 1997ஆம் ஆண்டு அருள்நிதி பயிற்சி பெற்றவர்கள். கடந்த 18 ஆண்டுகளாக சிங்கப்பூர், டெல்லி, மும்பை போன்ற இடங்களில் குரு சேவை செய்து கொண்டு வருகின்றார்கள். கலையில் பேராசிரியராக தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி மொழிகளில் பயிற்சிகளை நடத்தி வருகின்றார்கள். டெல்லி என்சிஆர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் செயலாளராக சிறப்பாக சேவை செய்தார்கள். மேலும் நம் அருட்தந்தை அவர்களின் வாழ்க்கை மலர்கள் நால்வொரு சிந்தனை என்ற புத்தகத்தை ஆங்கிலத்தில் டெய்லி எ நோபல் தாட் என்ற தலைப்பில் மொழியாக்கம் செய்துள்ளார்கள். கடந்த 8 வருடங்களாக சனிக்கிழமை தோறும் வேதாத்ரி குஸ் எனும் மனவளக்கலை கேள்வி பதில் நிகழ்ச்சி வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் ஸ்கை டெல்லி blogspot.com என்னும் இணையதளம் மூலமாகவும் நடத்தி வருகின்றார்கள். உலக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளும் அதற்கு வேதாத்திரம் கூறும் தீர்வுகளும் என்னும் கருத்தில் PhD ஆராய்ச்சி மாணவராக ஆய்வு செய்து கொண்டு வருகின்றார்கள். தற்பொழுது சுமிட்டோமோ மிட்சுபிஷி பேங்கிங் கார்ப்பரேஷன் என்ற ஜப்பானிய பன்னாட்டு வங்கியில் மும்பையில் நிர்வாக இயக்குநராக பணியாற்றி வருகின்றார்கள். இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த ஐயா அவர்கள் தற்பொழுது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வெர்சஸ் ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் என்ற தலைப்பில் நமக்கு சிந்தனை விளக்கம் அளிப்பார்கள். ஐயா அவர்களை வணங்கி வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அம்மா ஸ்லைடு தெரியுதுங்களா? இன்னும் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட இது தெரியுது. ஃபர்ஸ்ட் இது வந்து இது இல்லைங்களா, நம்மோட நம்ம பேனர் போஸ்டர் தாங்கம்மா. தெரியுதுங்க ஐயா. தெரியுதுங்களா? ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த ஒரு சிறப்பான சிந்தனையை வழிநடத்த இறைவர்களும் குருவர்களும் துணை செய்யட்டும். அழகான அறிமுகம் செய்த அம்மாவுக்கு முதல்கண் வணக்கங்கள். இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து அன்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். அதாவது இன்னைக்கு வந்து இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து கேட்காதவங்களே இல்லை, தெரியாதவங்களே இல்லை அப்படிங்கிற நிலைமையில தான் நம்ம எல்லாருமே இருப்போம். அது என்னதான் அப்படின்னு நம்ம மெல்ல யோசிச்சோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப சாதாரணமாக இருக்கும். ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில நேரங்கள்ல பிரமிப்பா இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா, ஒண்ணும் இல்லாம நம்ம ஒரு போன்ல ஹெல்த்தியான சாப்பாடு என்ன அப்படின்னு நம்ம ஒரு கேட்டோம் அப்படின்னா எவ்வளவு அடுத்த நாள் வந்து ஒரு 100 ரெசிபி வந்து நிக்குது இல்லைங்களா? இந்த மாதிரி இது அதுக்கப்புறம் நீங்க மெயில ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்ல உங்க இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலும் சரி, ஒரு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணாலும் சரி, தொடர்ச்சியா வந்து உங்களுக்கு அதை பத்தின அட்வர்டைஸ்மெண்ட்டே வந்துகிட்டே இருக்கும். சரி, இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஓகே, சரி, நல்ல விஷயம்தான், நம்ம ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவை தேடணும், அதனால இது வந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா என்ன அங்க யோசிக்கணும் அப்படின்னா, நம்ம மகர்ஷி அவங்க வந்து ஒரு அழகா ஒரு கருத்தை சொல்லியிருப்பாங்க. நம்ம எண்ணம் ஆராய்தல் அப்படிங்கிற ஒரு அகத்தாய்வு பயிற்சி பண்ணும் பொழுது மனசுல வந்து என்ன சொல்லுவோம், அதாவது பிறர் மன தூண்டல் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? அந்த எண்ணத்துக்கான காரணத்தை எப்படி நம்ம அவாய்ட் பண்ண முடியும்? ஏன் அதை அவாய்ட் பண்ண வேண்டியதா? கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஏன் அவாய்ட் பண்ணணும்? ஏன் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்து எது அதாவது நாம விரும்புறதுதான் நம்மளுடைய எண்ணமாக இருக்க வேண்டும் ஒழிய மற்றவர்கள் நம்ம என்ன எண்ணணும் அப்படிங்கிறது நம்முடைய எண்ணமா இருக்கக்கூடாது இல்லையா? அதுக்கு சாமிஜி என்ன உதாரணம் கொடுத்திருப்பாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச உதாரணம் தான். திரும்ப நான் கவனத்துக்கு கொண்டு வரேன். அதாவது ஒருத்தர் மாம்பழம் வித்துக்கிட்டு இருக்கான் கடத்தருல. நம்ம போகும்பொழுது வீட்டுல ஃபேமிலியில எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க, யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான் இருக்கோம். அதனால பெரும்பாலும் ஒண்ணு ரொம்ப லைட்டா சமைச்சு சாப்பிடுவோம், அப்படி இல்லை அப்படின்னா எங்க என்ன கிடைக்குதோ அதை நம்ம வாங்கி சாப்பிடுவோம், ஹோட்டல்லயே அந்த மாதிரி சாப்பிடுறோங்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சுக்கணும். அப்படி இருக்கும்போது
அப்படியே இந்த ரோட்ல போறோம், கடை வீதியில வைக்கிற அந்த மாம்பழம் வைக்கிறவன் இவரை நம்ம கிட்ட மாம்பழம் வாங்கணும், இவரை நம்ம கிட்ட மாம்பழம் வாங்கணும், இவரை நம்ம கிட்ட மாம்பழம் வாங்கணும்ட்டு அவனோட எண்ணத்தை அப்படியே நம்ம மேல பாய்ச்சறான். அப்ப வந்து நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்ப மாம்பழம் வாங்கி எந்த பிரயோஜனமும் இல்லை, ஊர்ல யாரும் இல்லை, அவங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா நம்முடைய எண்ணம் வீக்கா இருந்தது, நம்முடைய மன அலை சுழல் வேகம் வந்து அதிகமாக இருந்தது, எண்ணத்தோட வலு குறைவாக இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம அப்படியே மாம்பழத்தை வாங்கிடுவோம். வாங்கிட்டு கொஞ்ச தூரம் அப்படி நடந்து வீட்டுக்கு வந்துகிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து தோணும், அடாடா நம்ம மாம்பழம் வாங்கிடக்கூடாது இன்னைக்கு, பேசாம வாங்கினதுனால இப்போ யாருமே சாப்பிட்றதுக்கு வீட்டுல இல்லையே அப்படின்னு நினைப்போம். சாமி அதுக்கு எப்படி விளக்கம் சொல்லுவாங்க அப்படின்னா, நீ வாங்குறப்போ அவர் நீ வாங்கணும் வாங்கணும் வாங்கணும்னு அந்த கடைக்காரர் நினைச்சுக்கிட்டே இருக்காரு. நீங்க வாங்கிட்டு அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் அடுத்து யாரு அந்த கண்ணில் அவர் படுறாரோ இவர் என்கிட்ட மாம்பழம் வாங்கணும், இவர் என்கிட்ட மாம்பழம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு இல்லைங்களா? அப்போ அவரு உங்களை மனதுல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டு புது ஆளை நினைக்க ஆரம்பிச்ச உடனேயே நீங்க திரும்ப உங்களுடைய பழைய எண்ணத்தோட கண்ட்ரோல் உங்களுடைய கண்ட்ரோலுக்கு வருவீங்க. அப்போ உங்களோட கண்ட்ரோலுக்கு நீங்க வரும் பொழுது நீங்க வந்து பண்ணது சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க மனதுல வருது. சோ இதுல என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இப்படித்தான் நம்மளோட பிறர் மன தூண்டுதல் அப்படிங்கிற ஒரு காரணி நம்முடைய எண்ணத்துக்கு அடிப்படையாக அமைஞ்சு நாம இந்த மாதிரி சிக்க வைக்குது. அதாவது நாம விரும்பாமையே நமக்குள்ள அது உள்ள பூந்து எப்படி ஒரு பேய் பூங்குது ஆவி போகுது நம்ம கற்பனை கதையா கிடைச்சு நினைச்சு வச்சுக்கிட்டு இருக்கோமோ, அது மாதிரி சின்னதா ஒவ்வொரு எண்ணமும் மற்றவர்கள் எப்படி நம்ம விரும்புறாங்களோ, நாம இப்படி நடக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது மாதிரி நம்ம நடந்துக்கிறோம் அப்படிங்கிறோம். அப்ப வந்து என்ன ஆகுது, நம்ம வந்து ஒரு கைப்பாவையாக ஒரு பொம்மையாக மத்தவங்க நினைக்கிறதுக்கெல்லாம் ஆட்படுற மாதிரி நம்ம இருக்கிறோம் அப்படின்னு. அப்போ இந்த கேள்வியை மனசுல ஸ்ட்ராங்கா வச்சோம் அப்படின்னாதான் நமக்கு தெரியும், ஆஹா நம்ம வந்து நாம நாம விரும்புற மாதிரி வாழ்க்கையை நடத்துறது இல்ல, மத்தவங்க எப்படி விரும்புறாங்களோ அதுக்கேத்த மாதிரி அவங்களோட பாட்டுக்கு நம்ம டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அந்த விளக்கம் நமக்கு வந்துருச்சு மனசுல அப்படின்னா அதுக்கப்புறம் தான் இந்த எண்ணம் ஆராய்தல் பயிற்சியோட முக்கியத்துவம் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை வந்து எப்படி சரியா கையாள முடியும், நம்ம எண்ணத்தை எப்படி நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தெளிவு வரும். ஆனா இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற நம்ம சொல்லும் பொழுது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது பல விதமா வளர்ந்துருக்கு. நான் அதுக்குள்ள எல்லாம் போக போறது இல்ல. எப்படி மனவள கலைஞர்கள் இதை வந்து நம்ம கையாளும் போது எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திலையும், எந்த விதத்துல இது சமூகத்திலையும் தனி மனிதனுடைய வாழ்க்கையிலையும் உலக அமைதியிலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், எங்க வந்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தோட தான் இந்த சிந்தனையை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த அல்காரிதம் பார்த்து ஃபேஸ்புக்ல நீங்க ஒரு மெசேஜை படிச்சீங்க, ட்விட்டர்ல ஒரு மெசேஜை படிச்சீங்க, அதாவது முதல்ல 2 வரியை பார்த்துட்டு அப்படியே போகாம அதை கிளிக் பண்ணி பூரா படிக்கிறீங்க, அதே இப்போ இன்ஸ்டால வந்து ஒரு ரீலை பாக்குறீங்க திரும்ப திரும்ப பாக்குறீங்க அப்படின்னாலே அது வந்து அதை ஒட்டுன கருத்துக்களையே தான் திரும்ப 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 உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். சப்போஸ் நீங்க வந்து ஒரு கட்சி தலைவருடைய ஒரு செய்தியை பத்தி நீங்க பாக்குறீங்க அப்படின்னு நினைச்சு பாத்தீங்க படிச்சீங்க அப்படின்னா தொடர்ச்சியா உங்க கண்ணுக்கு தெரியறது எல்லாமே அந்த கட்சி தலைவர்கள், அந்த கட்சியோட சாதனைகள், அந்த கட்சி பற்றிய செய்திகள், அது அப்படிங்கிற மாதிரியே வந்துகிட்டு இருக்கும். அதாவது நல்ல செய்திகளை மட்டும் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா தொடர்ச்சியா அது மட்டுமே வந்துகிட்டு இருக்கும். அது பத்தின குறைபாடாக சொல்லக்கூடிய செய்திகளை படிக்கிறீங்க அப்படின்னா தொடர்ச்சியா அது மாதிரியான செய்திகளே வந்துகிட்டு இருக்கும். சோ அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா சிக்கல் என்ன அப்படிங்கறத நம்ம தேடணும் அப்படின்னா நமக்கு வந்து அப்பதான் அங்க வந்து பிடிபடும். அதாவது என்ன அப்படின்னா இது வந்து நாம விரும்பி படிச்சோங்கிற ஒரு தகவலை அவங்க வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு திரும்ப 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 அதையே தான் அவங்க பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு அவங்க கொண்டு வர முயற்சி செய்யறாங்க. இந்த தெளிவு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஆஹா இது எப்படி போலாங்கன்னா இது வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி டெவலப் ஆனதுதான் இந்த அல்காரிதம் பேஸ்டு ஸ்கிரீனிங்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த 10-15 வருஷத்துல பல மாற்றங்கள் நமக்கு தெரியாமையே நம்முடைய வாழ்க்கையில நேரடியாகவும் மறைமுகமாகவும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம எப்படி இதை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, அதாவது ஏஐனா என்ன, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன, எப்போ ஏன் இதை பத்தி, அதாவது இது வந்து ஒரு கருவியா, இது வந்து ஒரு மீடியமா, இது வந்து எப்படி வந்து நம்ம சொசைட்டி இம்பேக்ட் பண்ணுது, எப்படி நம்ம இண்டிவிஜுவலா நம்முடைய மைண்டை இம்பேக்ட் பண்ணுது அப்படிங்கிறதும், அதுக்கப்புறமா ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்ப நம்ம எல்லாம் தெரிஞ்சது, இன்னொன்னு இந்த ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ். நம்ம எல்லாம் ஆன்மீக மனவள கலைஞர்கள் இல்லையா? அப்ப இந்த ஆன்மீக நுண்ணறிவுனா என்ன, ஆன்மீக அறிவுனா என்ன,
எப்படி வந்து நம்ம இந்த தனி மனித அமைதி, குடும்ப அமைதி, உலக அமைதி, இந்த மகிழ்ச்சி அவர்கள் கொடுத்த வழிநெறிப்படி நம்ம நடத்த முடியும். அறநெறி வாழ்க்கை எப்படி நம்ம வாழ முடியும், எங்க வந்து இது இணையுது, எங்க வந்து இது தவறுது, எப்படி வந்து இது நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிற நிலையில பார்ப்போம். இப்ப பொதுவா நான் சொன்ன மாதிரிதான் இன்னைக்கு வந்து மொபைல் கையில இல்லாதவங்க யாராவது இருக்காங்களா? யாருமே இல்ல இல்லையா? அதாவது காலையில நம்ம எந்திரிச்சோம் அப்படின்னா தண்ணி கூட குடிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்ணுவோம், நம்ம நோட்டிபிகேஷன் தான் பார்ப்போம். ஆஹ் கடவுளை நினைக்கிறோம், இறைவனை நினைக்கிறோம், எந்திரிச்ச உடனே இதில் நம்ம அதாவது தினம் தினம் நம்ம படுக்கும் பொழுது காலையில எந்திரிப்போமா அப்படிங்கிறதுக்கு எந்த கேரண்டியுமே கிடையாது, யாராலையுமே கொடுக்க முடியாது இல்லையா? ஆனால் நம்ம எந்திரிக்கிறோம் அப்படின்னாலே நம்முடைய அடுத்த பதிவுகள் தொடர்கிறது, நம்முடைய அடுத்த கடமைகள் தொடர்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா அப்படி எந்திரிக்கும் பொழுது நமக்கு இந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்த இந்த இறைநிலைக்கு ஒரு நன்றி செல்றதோ, அல்லது இன்னைக்கு இந்த கடமைகளை பற்றி நம்ம செய்யணுமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனையோ வருதா நம்ம மனசுல அப்படின்னா இல்ல. என்ன பண்றோம்? எடுத்த உடனே மொபைல் போனை ஓபன் பண்ணி எந்திரிக்கும் பொழுதே அப்படியே பெட்டுக்கு பக்கத்துல மொபைல் இருந்தா அப்படியே எடுத்து பார்த்து என்னென்ன நோட்டிபிகேஷன் இருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். இதுதான் நமக்கு பிடிச்சிருக்கு இல்லையா? அதாவது இது எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த மொபைல் போன் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கருவி. அதாவது ஒரு கருவியா இருக்கும் பொழுது என்னன்னா அதுல இருந்து ஒரு பயன்பாடு இருக்கு, அதுல இருந்து ஒரு சில நமக்கு வந்து பிரயோஜனம் இருக்குங்கிறதுனால அது நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு கருவி. அந்த மாதிரி உதவி செய்யக்கூடிய கருவியாக அது இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்லது. ஆனா அந்த கருவி நம்மளை ஆட்கொள்ளுது, அந்த கருவி தான் நம்மளை வேலை வாங்குது அப்படின்னு நினைக்கும் பொழுது அங்கதான் நம்ம சிக்கல்கள் வருகிறது. அங்கதான் வந்து நம்ம வந்து அது மனிதனை இயக்குது அப்படிங்கிற நிலைக்கு வரும். ஆனா நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம் அப்படிங்கிறத நம்மளே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லையா? காலைல எந்திரிச்ச உடனே மொபைலை தேடுறோம் அப்படின்னா மொபைல் தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது, நாம மொபைலை கண்ட்ரோல் பண்றது இல்ல. இதுதான் ஒரு சின்ன டெஸ்ட் நமக்காக நம்ம வச்சுக்கலாம். இது மூலமாக தான் நம்ம எப்படி கருவிகளுக்கு அடிமையாகிறோம் அல்லது கருவிகளை ஆட்கொள்றோம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இப்போ பொதுவாகவே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இது வந்து இது வெறும் சாஃப்ட்வேரோ ஒரு மிஷினோ இல்லை. அதாவது அந்த காலத்துல நம்ம கண்டுபிடிச்ச மிஷின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? இது வந்து ஒரு பயன்பாட்டுக்காக நம்ம உபயோகப்படுத்துனது. இன்னும் கொஞ்சம் பின்னாடி போவோமே. அதாவது மகர்ஷி அவர்கள் என்ன சொல்லுவாங்க, முதல்ல எப்படி இறைநிலையோட நம்ம பிரம்மஞான வகுப்புகள்ல பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல எப்படி வந்து பிரம்ம விளக்கம், இறைநிலைனா என்ன, கடவுளுங்கிறது யார், ஒருத்தரா பலரா, அவரு உலகத்தை படைச்சாருன்னா எங்க இருந்து இந்த உலகத்தை படைச்சாரு, அப்போ இதுக்கு முன்னாடி உலகத்துக்கு முன்னாடி அவர் கடவுளுக்கு முன்னாடி இருந்தாங்கன்னா அந்த கடவுளை யார் படைச்சாங்க, இந்த மாதிரியான ஒரு கேள்விகளை கொடுத்து இறைநிலை பற்றி முதல்ல நமக்கு விளக்கம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க பிரம்மஞானத்துல, நம்ம பிரபஞ்ச தன்மாற்றம் எப்படி வந்து கோள்கள் உருவாச்சு, எப்படி வந்து நட்சத்திரங்கள் உருவாச்சு, ஏன் ஒரு கோள் இன்னொரு கோளை சுத்துது, ஏன் வந்து அது நேரா போகாம சுத்திக்கிட்டு போகுது, இப்படி மாதிரி எப்படி நம்முடைய என்டையர் யூனிவர்ஸ் பிரபஞ்சம் எப்படி உருவாயிருக்குங்கிற ஒரு அமைப்பை வந்து எடுத்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, உயிரின தன்மாற்றம்னு கொடுப்பாங்க. அதாவது உயிரின தன்மாற்றம்னா எப்படி ஓரறிவுள்ள உயிரினம் உருவாச்சு, அப்புறம் எப்படி இரண்டறிவுள்ள உயிரினம், மூன்றறிவுள்ள உயிரினம், அப்புறம் ஐந்தறிவு வந்து எப்படி ஆறாவது அறிவுள்ள மனிதனாக உருவாகிறான் அப்படின்ற உயிரின தன்மாற்றத்தை நமக்கு கொடுப்பாங்க. இப்போ இந்த எல்லா நிலையிலுமே எப்படி விளக்குவாங்க அப்படின்னா, ஃபிராக்ஷன் டிமாண்ட்ஸ் டோட்டாலிட்டி சப்ளை. அதாவது பின்னம் எதை கேட்கிறதோ முழுமை அதை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதாவது தாவரங்களாக இருக்கும் பொழுது நான் மூவ் பண்ணணும், நடக்கணும், ஒரே இடத்துல இருக்க வேணாம் அப்படின்னு எப்ப நம்ம விரும்ப ஆரம்பிச்சோமோ அப்போ அந்த வேர்கள்லாம் முதல்ல வேகமா பூமிக்கு அடியில மூவ் ஆக ஆரம்பிச்சது. செடிகளோட அந்த கிளைகள், தண்டுகள், இலைகள் எல்லாம் மேகம் விண்ண பார்த்து வளர ஆரம்பிச்சது. மூவ் பண்ணணும். அப்போ ரெண்டாவது உயிரினம் உருவாகும் பொழுது அந்த மூவ் பண்ற எபிலிட்டியோட வந்தது. அதுக்கப்புறம் அந்த சுவைக்கணுங்கிற எபிலிட்டி வரும் பொழுது நாக்கோட அடுத்த உயிரினம் வருது. இப்படித்தான் நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம், பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதற்கான ஒரே வேலை இறைநிலைக்கான வேலை நம்ம கேட்பதை கொடுப்பதுதான். அதனால நல்லதையே நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லி அழகா அந்த கர்மயோக நெறியோட முடிச்சிருப்பாங்க நம்ம பிரம்மஞான வகுப்புகள்ல. இங்க நம்ம பார்க்கணும், அதாவது கொஞ்சம் அப்படியே பின்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா, மனிதனாக நம்ம உருவாகி இருக்கிறோம் அப்படிங்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க, அறிவியல் அறிஞர்கள் இதை பற்றி ஆராயிறவங்க எல்லாம் இந்த ஹோமோசேப்பியன்ஸ் அப்படின்னு மனித இனம் சொல்றாங்க. அதாவது அந்த மனிதன்கிற அந்த உயிரினம் உருவாகும் பொழுது இது மாதிரி பல்வேறு அமைப்புகளுடைய உயிரினங்கள் உருவாகிருக்கு. அந்த உயிரினங்களோட எல்லாம் சண்டையை போட்டு அவங்களெல்லாம் அழிச்சிட்டு தான் இந்த ஹோமோசேப்பியன்ஸ் மனிதனாக இருக்கக்கூடிய
நம்முடைய அந்த ஸ்பீசிங்கிறது டெவலப் ஆகி இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ மற்ற ஸ்பீசிக்கும் நம்ம ஸ்பீசிக்கும், அதாவது மனிதர்கள்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த உயிரின வகைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம கோஆர்டினேட் பண்ண முடியும், இன்ஃபர்மேஷனை கம்யூனிகேட் பண்ணி ஒரு ஆக்டா பண்ண முடியும். இதே வந்து சிங்கமோ குதிரையோ திமிங்கலமோ மெசேஜை வேணா கன்வே பண்ணுமே ஒழிய, ஆனா ஒரு கோஆர்டினேட்டடா ஒரு ஆக்ட் பண்ண முடியுமானா முடியாது. அதனாலதான், அதாவது பாருங்க, மனுஷனாக உருவாகும் பொழுது எப்படி இருந்திருக்க முடியும் இந்த உலகத்துல? மேபி டைனோசார்ஸ், இல்ல சிங்கம், இல்ல யானைகள், இதெல்லாம் தான் நினைச்ச நேரத்துல நினைச்ச இடத்துல போகிற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா? எந்த கடல்ல நீங்க போயிருந்தாலும் ஒரு திமிங்கலமோ ஒரு சுறா மீனோ தான் நினைச்ச மாதிரி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்திருக்க முடியும். ஆனா இன்னைக்கு ஒரு சிங்கமாவது ஜாலியா வந்து நடு ரோட்ல எங்கேயாவது உட்கார முடியுமா? இல்ல ஒரு திமிங்கலமாவது அல்லது ஒரு சுறாவாவது கடல்ல வந்து எந்த கப்பலும் இந்த பக்கம் போகக்கூடாதுன்னு நிறுத்த முடியுமா? முடியவே முடியாது இல்லையா? அந்த அளவுக்கு நாம வளர்ந்திருக்கோம். ஏன்னா நம்முடைய அறிவு நிலை அந்த மாதிரி, நம்முடைய ஸ்டேஜஸ் அந்த லெவல்ல இருந்து நம்ம வந்திருக்கோம். ஆனா இங்க என்ன சிக்கல் இப்ப மெல்ல உருவாகுதுன்னா, இதுவரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சது எல்லாமே, அதாவது மகிழ்ச்சி அவர்கள் இதுக்கு விளக்கம் கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இயற்கை வளத்தை வாழ்வின் வளமாக மாற்றுவது அறிவியல். அந்த அறிவை கொண்டவர்கள் மனிதர்கள். அதாவது இயற்கை வளத்தை இயற்கையாக அனுபவிக்கக்கூடியவை எல்லா விலங்குகளும். இப்போ அதாவது தண்ணி வேணும் அப்படின்னா அது எங்க நீர்நிலை இருக்கோ, எங்க ஏரி இருக்கோ, எங்க குளம் குட்டை இருக்கோ, அங்க போய் அந்த உயிரினங்கள் சாப்பிடும். அதை வந்து தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும். மனிதன் உருவாகும் பொழுது இதே மாதிரி தான் இருந்திருக்கான். என்ன சொல்லுவாங்க? நோமேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது நாடோடிகள் அப்படிங்கிற மாதிரி. என்ன அப்படின்னா, மனிதர்கள் கூட்டம் எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் கிடைக்குதோ அங்கங்க போய் அதை சாப்பிட்டுட்டு அப்படியே வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. நல்ல நீர்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஆற்று நீர் இதை ஒட்டி தான் நாகரிகங்கள்லாம், பெரிய பெரிய நாகரிகங்கள் எல்லாமே வளர்ந்தது. கங்கை யமுனையில எப்படி ஆரியமோ, காவிரியில திராவிட நாகரிகம், அதே மாதிரி நைல் நதி கரையோட எகிப்து நாகரிகம், இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய நல்ல நல்ல நீர் ஓடக்கூடிய நதிகளை ஒட்டி நாகரிகங்கள் அமைந்தது. அதுக்கப்புறம் மனிதர்களுடைய எண்ணிக்கை அதிகமாச்சு. இல்ல இது சரிப்பட்டு வராது அப்படின்ன உடனே அவங்க வந்து தானே தனக்கு தேவையான உணவை தயார் செய்வதற்கான ஒரு முயற்சி எடுத்தாங்க. அப்பதான் விவசாயங்கிறது உருவாச்சு. அது வரைக்கும் என்னாச்சு? கிடைச்சது சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருந்திருக்கான். தனியா தனக்கான உணவை உற்பத்தி பண்ணணுங்கிற ஒரு தேவையோ கட்டாயமோ இல்ல. எப்ப வந்து இல்ல, நான் இங்க அங்கன்னு அலைய வேண்டாம், நாடோடியா இருக்க வேண்டாம், நான் என்னோட இடத்துல சுகமா இருக்கணும், அதே நேரத்துல எனக்கு தேவையான உணவை நான் எடுத்துக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கும் பொழுதுதான் விவசாயம்ங்கிறது அங்க உருவாச்சு. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த விவசாயம் உருவான உடனே மனித வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம். என்ன அப்படின்னா, இதை ஒட்டியே வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அது வரைக்கும் ஆரோக்கியமாக சுதந்திரமாக தெரிஞ்சு கொண்டிருந்த மனிதன், சரி இனி பயிருக்கு வந்து தண்ணீர் கொண்டு வரணும், இதை வந்து பாதுகாக்கணும், இதுக்கு சரியான முறையான செயல்கள் செய்யணும், இதை காட்டு விலங்குகள் வந்து அழிக்காம இருப்பதற்கு நான் முயற்சி எடுக்கணும், இந்த மாதிரி அதை ஒட்டியே தன்னுடைய வாழ்க்கை முழுக்கவும் முடிச்சிட்டான். இப்போ இப்போ அப்ப பாருங்க, அது எவ்வளவு பெரிய மாற்றத்தை மனிதனுடைய வாழ்க்கையில விவசாயம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அது வந்திருக்கு அப்படின்னு. அதே மாதிரி பல நூற்றாண்டுகள் கழிச்சதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, அங்கங்க சின்ன சின்ன மாற்றங்கள் பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தது. என்ன அப்படின்னா, எப்ப சக்கரம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை அவன் கண்டுபிடிச்சிட்டானோ, அதை வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது நம்ம மூவ்மெண்ட் எங்க போகணுமோ அதுக்கு யூஸ் பண்ண முடியுங்கிறது தெரிஞ்சிருச்சோ, அதுக்கப்புறம் மிக வேகமாக நாகரிகங்கள் வளர்ந்தது அப்படிங்கிறாங்க. எப்படின்னா, அதுக்கு முன்னாடி நடக்க முடிஞ்சவங்க நடந்தாங்க, இல்லைன்னா ஆடு, குதிரை, கோவேறு கழுதை, இந்த மாதிரி ஏதாவது விலங்குகள் மேல பயணிக்க வேண்டிய நிலை இருந்தது. அதுக்கப்புறம் எப்ப சக்கரம் கிடைச்சதோ அதுல வண்டிங்கிறத ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டானோ, மூவ்மெண்ட் ரொம்ப ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. அது மூலமா பொருட்களை மாற்றுறதும், நபர்களை மாற்றுறதும் ஆச்சு. அப்படி நாகரிகத்துல ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்ததுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ஸ் எல்லாம் சொல்றோம் இல்லையா? இந்த ட்ரெயின், எலக்ட்ரிசிட்டி, இந்த எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்ச உடனே அது ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில, மனிதர்களோட வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்தது. அதே மாதிரி தான் இந்த என்ன சொல்றது, கம்ப்யூட்டர் வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம கொண்டு வந்து நம்ம கண்ணால பார்க்க முடியும், உணர முடியும். ஏன்னா நம்ம எல்லாம் பிறக்கும் பொழுதோ, குழந்தைகளா இருக்கும் பொழுதோ, கம்ப்யூட்டர்ங்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும், அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இப்ப வந்து ஒவ்வொருத்தரும் கையில வச்சிருக்கிற ஒரு மொபைலே ஒரு சிறிய கம்ப்யூட்டர் தான். அதாவது எப்படி சொல்லுவாங்க இது வளர்ந்ததுக்கு அப்படின்னா, இப்ப நம்ம கையில வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மொபைல் எவ்வளவு ப்ராசஸர், எவ்வளவு மெமரி, எவ்வளவு சிபியூ, ரேம் எல்லாம் இருக்கோ, இதை விட பல மடங்கு கம்மியான ஒரு கம்ப்யூட்டரை வச்சுதான்
அன்னைக்கு நிலாவுக்கே ராக்கெட் அனுப்பிச்சிருந்திருக்காங்க. அப்போ அதாவது 1960கள்ல நிலாவுக்கு ராக்கெட் அனுப்பும் பொழுது யூஸ் பண்ண கம்ப்யூட்டரை விட நம்ம ஒவ்வொருத்தரோட கையில இருக்கக்கூடிய மொபைல் வந்து பல திறன் மிக்கது அப்படிங்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு அது மாற்றங்கள் வந்திருக்கு. அப்ப அதை வச்சுக்கிட்டே நிலாவுக்கே ராக்கெட் அனுப்ப முடியும் அப்படின்னா நம்ம கையில இருக்கிற மொபைல் வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் இல்லையா? நல்ல விதத்துல அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதுதான் வந்து மாற்றம். சோ இப்போ வந்து நம்ம நினைக்கும் போது இங்க வந்து முக்கியமா ஒண்ணு நினைக்கணும். அதாவது என்ன அப்படின்னா இந்த விதமான மாற்றங்கள் எல்லாம் வரும் பொழுது அந்தந்த கருவிகள் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது ஒரு டெலிஃபோனோ இருக்கட்டும், ஒரு எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும், ஒரு மோட்டார் காராக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா எக்யூப்மெண்ட்ஸையுமே நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது அது எல்லாம் நாம என்ன செய்ய விரும்புறோமோ அதை மட்டும்தான் அது செய்ய முடியும். அதுக்கு மேல அது ஒண்ணும் தானா கத்துக்காது, தனக்கு வேண்டியது அப்படின்னு சொல்லி எதுவுமே வந்து பண்ணாது. ஆனா இப்போ வந்துகிட்டு இருக்கிற அந்த அறிவியல் மாற்றமான இந்த செயற்கை நுண்ணறிவுன்னு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றோம் இல்லையா? இது என்ன அப்படின்னா தனக்கு வேணுங்கிறத தானே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திறன் மிக்கது. இப்ப பாருங்க, இதுதான் வந்து வேறுபடுத்தி பார்க்குது. இது வந்து நம்ம சிம்பிளா வந்து நம்ம ஒரு டிரான்ஸ்லேஷனுக்காக ஒரு அழகான பவர் பாயிண்ட் ஸ்லைட் ரெடி பண்றதுக்காக, இல்ல போட்டோ வந்து நல்லா அழகா எடுத்து காட்டுறதுக்காக, இல்ல போட்டோல இல்லாததெல்லாம் ரிமூவ் பண்றதுக்காக, இப்படிதான் நம்ம சின்ன சின்னதா நம்ம அங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்க என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா தனக்கு தேவையானதை தானே கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் படைத்ததாக இது இருக்கிறது அப்படிங்கிறது தான் அடுத்து மனிதகுல வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றம் நடக்கக்கூடிய ஒரு நிலையில நாம் எல்லாரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். அப்ப இதை வந்து நம்ம சாதாரணமா விட முடியுமா? கண்டிப்பாக விட முடியாது. ஏன் அப்படின்னா எதுக்கு நான் இதை ஒரு உதாரணமா சொல்றேன், திரும்ப அழுத்தமா சொல்றேன் அப்படின்னா, அதாவது இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப சாதாரணமா ஒரு ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்றோம். என்ன யூஸ் பண்றோம்? ஒவ்வொருத்தரோட பர்த்டேக்கு ரிமைண்டர் எனக்கு கொடு. சோ தட் அன்னைக்கு டேட்டுக்கு நீ அவங்களுக்கு காலையில நம்ம சொல்றோமோ சொல்லலையோ, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள், இறையருளும் குருவருளும் உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வளங்களும் அளிக்கட்டும், வாழ்க வளமுடன் சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்புங்கன்னு சொல்லி நம்ம எழுதி வச்சிட்டோம்னா, நம்ம கான்டாக்ட் புக்ல இருக்கக்கூடிய எல்லாரோட பிறந்த நாளையும் சோசியல் மீடியால கேதர் பண்ணி அந்தந்த தேதிக்கு காலையில 6 மணிக்கு அனுப்பிச்சு விட்டுனா அது பாட்டுக்கு மகிழ்ச்சி போட்டோவோட அனுப்பிச்சு விட்டுரும். இது எவ்வளவு சிம்பிளான டூல், ரைட்டா? அதுக்கப்புறம் அதுல இன்னும் அடுத்த கோடு வச்சோம் அப்படின்னா வாட்ஸ்அப்ல நீங்க இந்த அனுப்புற மெசேஜை வந்து எத்தனை பேர் ரீட் பண்ணாங்க, எத்தனை பேர் இது இன்னும் ரீட் பண்ணவே இல்லை அப்படிங்கிற ரிப்போர்ட்டை கொடுன்னா காலையில 10 மணிக்கு ஒவ்வொரு நாளும் அது நமக்கு கொடுக்கும். இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா சிம்பிளா இருக்கு. ஆனா அடுத்த லெவல் என்னன்னு பாருங்க. இப்ப வரைக்கும் நம்ம வந்து இதை இப்படிதான் யூஸ் பண்ணிக்கிறோம். இதே நம்முடைய குழந்தைகளுக்கோ அடுத்த தலைமுறைக்கோ சந்ததிக்கோ எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஏஐ தான் அவங்களுடைய முதல் டீச்சராக இருக்கும். அந்த ஏஐ தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கும். அதாவது மனிதர்களோட மனிதர்களாக நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நம்ம உணர்வுகளை பரிமாறிக்கிட்டு இருக்கோம். ஆனா அடுத்த தலைமுறைக்கு என்ன ஒரு அபாயம் இருக்கிறதுனா அது என்ன சொல்லுதோ அதுதான் அதுக்கு வேத வாக்காக இருக்க போகுது அப்படிங்கிற நிலையில இருக்கும். இப்பவே வந்து குழந்தைங்க பாருங்க ஒரு ஸ்டேஜ்ல வரைக்கும், அதாவது அவங்க ஒவ்வொரு குழந்தைக்கும் அம்மா அப்பா தான் பெஸ்ட் ஹீரோ பெஸ்ட் ஹீரோயின் இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் கேட்பாங்க. யார்கிட்ட வேணா சண்டைக்கு நிற்பாங்க. எங்க அப்பா இதான் சொன்னாரு, எங்க அம்மா இதான் சொன்னாங்க. எப்போ? ஒரு வயசு வர்ற வரைக்கும். அந்த ஒரு ஸ்டேஜ் கலந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களோட வரும்போது இல்ல இல்ல எங்க ஃப்ரெண்ட்ஸ் இதைதான் சொன்னாங்க அப்படின்னு நிற்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எங்க டீச்சர் சொல்றதுதான் கரெக்ட்னு சொல்லி அம்மா அப்பாட்ட வந்து சண்டை போடுவோம். இதெல்லாம் நாமளும் கடந்து வந்த பாதை தான். அதனால இது சரி தவறுன்னு இல்லை, இப்படிதான் நம்ம வளர்ந்துருக்கோம். அப்போ இல்ல இல்லம்மா இப்படி இல்ல, இது இல்ல இல்ல டீச்சர் எங்க டீச்சர் இதுதான் சொன்னாங்க, இதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கிட்ட ஆர்கியூ பண்ணுவாங்க இல்லையா? ஆனா அதே ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும் அப்படின்னா ஏஐ சொல்றதுதான் கரெக்ட். சிஸ்டத்துல உங்களோட ஒவ்வொரு ஏஐ அசிஸ்டன்ட் டூலோ என்ன உங்க சிஸ்டத்துல இருக்கோ அது சொல்றதுதான் சரி அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்ல குழந்தைங்க வளருவாங்க. அம்மா சொல்றதோ டீச்சர் சொல்றதோ யார் சொல்றதும் கேட்கக்கூடிய நிலையில கூட இல்லாம போவதற்கான மிகப்பெரிய அபாயங்கள் அங்க இருக்கிறது அப்படிங்கறத நம்ம கவனத்துல இருக்கணும். அதாவது ஏஐ வந்து தகவலை கொடுக்குமானா கொட்டி கொடுக்கும். ஆயிரக்கணக்குல லட்சக்கணக்குல கோடிக்கணக்குல சான்றுகளோட தரவுகளோட அது கொடுக்கும். ஆனா அது உண்மையான தகவலா சரியான தகவலா அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு கேரண்டியும் இருக்காது. அப்போ இன்னைக்கு வந்து ஏஐ எங்க இருக்கு? எல்லா இடத்துலயும் வந்துருச்சு. நம்ம விரும்புறோமோ விரும்பலையோ கல்விகள்ல பாடத்து அதாவது நம்முடைய சிலபஸ்ல ஆரம்பிச்சு ஒவ்வொரு மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் எல்லா இதுலயுமே இன்னைக்கு பாருங்க எந்த ஹோம்ஒர்க் அந்த காலத்துல ஹோம்ஒர்க் பண்ணணும் அப்படின்னா உட்கார்ந்து கேட்கணும், இல்ல அம்மா அப்பாட்ட கேட்கணும், இல்ல நம்ம சீனியர்ஸ் யாராவது அண்ணா அக்கா இதை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு போய் கேட்கணும். இன்னைக்கு எந்த குழந்தையாவது வந்து இந்த மாதிரி கேக்குதா அப்படின்னா இல்ல.
உடனே கூகுள போடு, ஜெமினியில போடு, என்ன பதில் வருதோ அதுதான் ஹோம்ஒர்க்கோட பதிலாக இருக்கு இல்லையா? இது நம்ம கண்கூடாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி மெடிக்கல் சயின்ஸ்ல பாருங்க, அதாவது அந்த காலத்துல ஏதாவதுன்னா டாக்டர்கிட்ட போவோம், டெஸ்ட் எடுக்க சொல்லுவாருன்னா அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு போய் டாக்டர்கிட்ட உட்காந்து இது என்ன ஏது எனக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லுவோம். இன்னைக்கு என்ன பண்றோம், டாக்டர்கிட்ட போறதுக்கு முன்னாடியே ஏஐல போடுறோம். அதாவது இந்த டாக்டர்கிட்ட போனா நான் என்னென்ன கேள்வி கேட்கணும், எனக்கு இந்த சிக்கல் இருக்கு, இப்ப நான் இந்த டாக்டர்கிட்ட போறேன், அவர்கிட்ட நான் என்னென்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னு கேள்வியை போட்டு அந்த கேள்வியை எடுத்துட்டு போய் உட்கார்ந்து வச்சுட்டு அவர்கிட்ட கேட்கறோம். அதே மாதிரி இல்ல இந்த டெஸ்ட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்ல ரிப்போர்ட் வந்துருச்சுன்னா டாக்டர்கிட்ட போய் நம்ம ஒப்பீனியன் கேட்கறது இல்ல, முதல்ல அதுல ஏஐல போட்டுட்டு இது இந்த ரிப்போர்ட்டை படிச்சு பார்த்துட்டு எனக்கு என்னங்கிறத சொல்லு, நான் என்ன பண்ணணுங்கிறத சொல்லு அப்படின்னு கேட்டுட்டு படிக்கணும். சோ எந்த அளவுக்கு ரொம்ப சீக்கிரம் இதெல்லாம் வந்து லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்ல நம்ம பார்த்து 5 இயர்ஸ் இல்லை 3 இயர்ஸ்ல ஏஐ ஜென்ரேட் டூல்ஸ் எல்லாம் எல்லாருக்குமே கிடைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பண்ண மாற்றங்கள். இப்போ இந்த 3 இயர்ஸ்ல எவ்வளவு பெரிய மாற்றங்கள் இருக்குன்னா அடுத்த 30 இயர்ஸ்ல எப்படி பெரிய மாற்றங்கள் வரும், அடுத்த 300 இயர்ஸ்ல எவ்வளவு பெரிய மாற்றங்கள் வரும். பொதுவாக நம்ம வந்து ஒரு பயம் இருக்கிறது இந்தியாவில் வந்து, அதாவது நம்முடைய சாஃப்ட்வேர் கம்பெனிகள் அதாவது சர்வீசஸா ஒரு சேவையா தொடங்கின சாஃப்ட்வேர் கம்பெனிகள்ல இந்த மாதிரி வரும் பொழுது கிளவுட்லாம் வந்து பெரிய ப்ரோக்ராம்ஸ்லாம் தானே ரைட் பண்ண போகுதுன்னு சொல்லும்போது இந்த ப்ரோக்ராமர்ஸ்க்கு வேலை போகும், அதனால சாஃப்ட்வேர் சர்வீசஸ் இம்பாக்ட் ஆச்சுன்னா மொத்த பொருளாதாரம் அடி வாங்கும், அதனால மாநகரங்கள்ல ரியல் எஸ்டேட் விலை எல்லாம் குறையும், அதனால விற்கிற வண்டிகள்லாம் குறையும், இப்படிங்கிற மாதிரியான பயங்கள்லாம் இருக்கும். ஆனா அப்பப்ப வந்து ஒரு சிலர் வந்து இல்ல இல்ல அது வந்து ஒரு டூல் தான், நம்ம இன்னும் நல்லா வளர்றதுக்கு அது உதவியாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கணும், இதுல இருந்து நம்ம தூரம்லாம் கிடையாது. நம்ம எங்கேயோ இருக்கோம், ஏஐலாம் நம்மள வாழ்க்கையில நம்ம வந்து இம்பாக்ட் பண்ணாது அப்படின்னு நினைப்பல யாராவது நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வந்து ரியாலிட்டியோட கனெக்ட் ஆகல அப்படிங்கறதுதான் உண்மை. ஏன்னா அவ்வளவு வேகமாக அங்க மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்கு. இப்ப இதுல பலம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஆஹ் அதாவது பயங்கர கஷ்டமான ரொம்ப வேலைகள் எல்லாம் ரொம்ப சிம்பிளா பண்ணி கொடுத்துரும். இப்போ அந்த நோட்புக் எல்எல்எம் அப்படிங்கிறதுல மகர்ஷியோட ஞான களஞ்சியத்தோட 2 வால்யூமை நீங்க போட்டு வச்சுட்டு எந்த தலைப்பை பத்தி போட்டாலும் இதுல சாமிஜி சொன்ன கவிதைகளை எடுத்து கொடுனா தட 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 தடன்னு 2 நிமிஷத்துல கொடுப்போம். இது நம்ம மொத்தமா எல்லாரும் எவ்வளவுதான் மனப்பாடம் பண்ணி வச்சாலும் அந்த நேரத்துல நமக்கு வந்து சப்போஸ் நம்ம கடமையை பற்றி மகர்ஷி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ஒழுக்கத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 2 பாடலை சொல்ல முடியும், இல்ல மேக்சிமம் ஒரு 10 பாடலை சொல்ல முடியும். ஆனா இது மகர்ஷி எழுதின எல்லா பாடலையும் அது ஒரு 2 செகண்ட்ல அந்த லிஸ்ட் அவுட் பண்ணி நம்ம கொடுத்துரும். சோ அப்ப பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஆஹா இவ்வளவு எவிடன்சஸ் ரொம்ப இவ்வளவு சீக்கிரமா ஹேண்டில் பண்ணுது, நமக்கு தேவையானதெல்லாம் கொடுக்குது. அதே மாதிரி டாக்டருக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ இல்லையோ, இந்த ரிப்போர்ட்டை நான் போட்டேன்னா இது வச்சுட்டு இந்த மாதிரி இந்த வயசுல நீங்க இந்த ஏரியால வாழ்றீங்க, இந்த மாதிரி உணவு சாப்பிட்றீங்கன்னா இந்த மாதிரி சிக்கல் 100ல 80 பேருக்கு இருக்கு, 60 பேருக்கு இருக்கு, இப்படிங்கிற மாதிரியான தரவுகளோட அது கொடுக்கும். இது பெஸ்ட். ஆனா எங்க பிரச்சனை வருதுன்னா தவறான தகவல்களை கொடுக்குது, தேவையில்லாத கருத்துக்களை கொடுக்குது, மனிதர்களை சிந்திக்க விடாம பண்ணுது அப்படிங்கிறது பிரச்சனை. அதாவது ஒழுக்க நெறியிலிருந்து கொஞ்சம் தவறுறாங்க அப்படின்னா அவங்கள ஒழிச்சிருது அவங்களுடைய வாழ்க்கையவே இல்லையா? அதாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்டு டிசிஷன்ல யாராவது ஒரு என்ன சொல்றது கிளர்ச்சி ஊட்டப்பட்ட நிலையில இமோஷன், அதாவது மனிதன் வந்து தவறு எங்க செய்யறான் அப்படின்னு சாமிஜி சொல்லுவாங்கன்னா 3 இடங்கள்ல சொல்லுவாங்க. அதாவது அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம். அறியாமைனா என்ன, தனக்கு தெரியல. இப்ப குழந்தை வந்து விளக்கு எரியுது அப்படின்னா கை விளக்குல பட்டா சுடும் அப்படிங்கிறது தெரியாம விளக்குல வைக்கிறது அறியாமை. அலட்சியம்னா என்ன, இது தப்புன்னு தெரியும் இருந்தாலும் சரி, இப்ப சிகரெட் பிடிக்கிறது அப்படிங்கிறது தவறான செயல், அது வந்து நம்முடைய லங்ஸை பாதிக்கும்னு தெரியும் இருந்தாலும் சிகரெட் பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதுதான் அலட்சியம் சொல்றாங்க. 3வது உணர்ச்சி வேணும். அதாவது ஒரு எமோஷனல்ல போயிடுறோம், அதுக்கப்புறம் நம்ம ஒண்ணு செயலை பண்ணிடுறோம், அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஆஹா இது சரியா தவறா அப்படின்னு நம்ம பின்னாடி யோசிக்கிறோம். சோ மனிதன் தவறு செய்வது இந்த 3 நிலைகள்ல தான் அப்படின்னு மகர்ஷி சொல்றாங்க. சோ இந்த 3லயுமே வந்து இந்த உணர்ச்சி வயம் அப்படின்னு சொல்றது இல்லையா, அது வந்து அதுக்கு ஆட்படாத நபர்களே இல்ல. தீவிரமாக மனவளக்கலையை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக மாற்றிக்கொண்டவர்களை தவிர. ஏன் எல்லாருக்கும் கோபம் வரும், பயம் வரும், ஒரு கவலை வரும், இதெல்லாம் மனவள கலைஞர்களுக்கு மட்டும் வராது ஒழுங்கா பயிற்சி பண்ணோம் அப்படின்னா. சோ இந்த நிலையில நம்ம இருக்கும் பொழுது அந்த உணர்ச்சி வயத்தை ஒரு வேற லெவலுக்கு எடுத்துட்டு போயிடும் நம்முடைய ஏஐ அந்த சோசியல் மீடியா போஸ்ட். அதாவது நம்ம ஒரு இதை பார்க்கணும்னா திரும்ப திரும்ப அதை பத்தி தவறான உதாரணங்களையே கொடுத்து கொடுத்து நம்மளை உணர்ச்சி வயப்படுத்தி நம்மள அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா,
அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை அதற்கு இருக்கு. இது தவறா சரியா அப்படின்னா, இங்க வந்து நம்ம எப்படி இதை பார்க்கணும் அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம கிட்ட ஒரு நல்ல ஜிபிஎஸ் இருக்கு, மேப் இருக்கு வச்சுக்கோங்களேன். அதுல எல்லா ரோடுமே காட்டும். நீங்க கூகுள் மேப்பை எடுத்து வச்சுட்டு நான் இந்த இடத்துல இருக்கேன், இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நீங்க போட்டீங்க அப்படின்னா அது வந்து பர்ஃபெக்டா காட்டிடும். இருக்கிற டேட்டா வச்சு இதுக்கு இந்த பாதையில போகலாம், அது பாத் ஏ, பாத் பி, பாத் சி, இப்படி போலாம், இப்படி போலாம், இப்படி போலாம், இப்படி போனா இவ்வளவு நேரத்துல போக முடியும், அப்படி போனா அவ்வளவு நேரத்துல போக முடியும், இப்படி போனா இங்க டிராபிக் இருக்கு, இங்க டோல் இருக்கும், இங்க வழி பெட்ரோல் பம்ப் இருக்கும், இது எல்லாத்தையும் காட்டிடும். ஆனா எங்க போகணுங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும் இல்லையா? அது மாதிரிதான் இது. ஏஐங்கிறது உங்களுக்கு எல்லா டேட்டாவும் இருக்கும், வழி இருக்கும். ஆனா இலக்கு என்ன அப்படிங்கிறத நாம தான் தீர்மானிக்கணும். சோ இப்போ அதை வந்து என்ன சொல்லலாம்னா, இது வந்து டைரக்ஷன் இல்லாத ஒரு இன்டெலிஜென்ஸ். அக்சலரேஷன் தரும், ஆனா டெஸ்டினேஷன் தராது. அந்த டெஸ்டினேஷனை டிசைட் பண்ண வேண்டியது நாம தான் இல்லையா? அதுக்கு உதவியாக இருக்கக்கூடியதுதான் ஆன்மீகம், மனவளக்கலை கருத்துக்கள் அப்படிங்கிறத நம்ம அவசியம் கவனத்துல இருக்கணும். சோ இப்போ இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த இடத்துலதான் அந்த ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய ஆன்மீக அறிவு, அதாவது செயற்கை நுண்ணறிவுங்கிறது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ்னா ஆன்மீக அறிவு. இது என்ன அப்படின்னா, முதல்ல தன்னறிவு, தன்னை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது நான் ஏன், எதுக்காக இந்த குடும்பத்துல பிறந்திருக்கேன், ஏன் இவங்க என்னுடைய அம்மா அப்பா, ஏன் இவங்க என்னுடைய வாழ்க்கை துணைவராக வந்திருக்காங்க, எதனால இவங்க எனக்கு குழந்தைகளாக பிறக்கிறாங்க, இப்படிங்கிற ஒரு தெளிவை கண்டுபிடிக்கக்கூடியது நம்முடைய ஆன்மீக அறிவு இல்லையா? அதற்கப்புறம் மகிழ்ச்சி சொல்லக்கூடிய முக்கியமான செயல் என்ன? ஒவ்வொரு நாள் தவம் முடிஞ்சவொடனே என்ன சொல்றோம்? 2 ஒழுக்க பண்பாடு சொல்றோம். ஏன் ஒழுக்கம்னா என்ன? யாருக்குமே துன்பம் தரக்கூடாது நம்முடைய செயல்கள் அப்படிங்கிறது ஒரு கட்டுப்பாடா நம்ம போட்டு வைக்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியம். அப்படி இருந்தா தான் சமூகம் சமூகமாக இருக்கும், உலகம் உலகமாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும், நம்ம அமைதியாக வாழ முடியும். அந்த ஒழுக்க அப்படிங்கிற நெறியிலிருந்து நம்ம தவறணும் அப்படின்னா சிக்கல்கள் தான். இன்னைக்கு மனிதகுல வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா துன்பங்களுக்குமே காரணம் மனிதர்களுக்கு இந்த ஒழுக்கத்தை பற்றிய ஒரு விழிப்பு இல்லாதது, அதை சரியாக போதிக்காத சமுதாயத்தினுடைய நிலையினுடைய காரணம் தான் இது அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம். அடுத்தது இறைநிலை உணர்ந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க சாமிஜி இல்லையா? உணர்ந்த இறை மலர்ந்தது அன்பு இல்லையா? கருணை. அதாவது என்ன அப்படின்னா, எப்ப நம்ம இறைநிலையை உணர்றோமோ அப்ப அன்பும் கருணையும் நம்முடைய செயல்களாக மாறும் அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நாம இறைநிலையினுடைய தன்மாற்றம், அதாவது சுத்த வெளியில் தான் எல்லாமாகவே மாறி இருக்கு, நாமளும் அதே சுத்தவெளியினுடைய தன்மாற்றம் தான். அதே மாதிரி நாம மட்டும் அல்ல, நம்ம சுற்றியுள்ளவர்கள் எல்லாருமே, நம்முடைய குடும்பத்தினர், நம்முடைய அலுவலகத்தினர், நமக்காக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய உதவியாளர்கள், நமக்காக சமூகத்துல அண்டை வீட்டுக்காரர்கள், நபர்கள், அரசியல்வாதிகள், தலைவர்கள், தொழிலறிஞர்கள் எல்லாருமே அதே இறைநிலையினுடைய தன்மாற்றம் தான். அப்படிங்கிற நிலை வரும் பொழுதுதான் அந்த அன்பும் கருணையும் நம்முடைய இயல்பாக மாறும் அப்படிங்கிறாங்க. சோ அதுதான் ஆன்மீக அறிவு. அந்த அறிவு இருக்கும் பொழுதுதான் என்ன ஆகும்னா, நம்ம உயிரை மதிப்போம், பிற உயிர்களை மதிப்போம், இயற்கையை மதிப்போம். இது எல்லாமே இறைநிலையினுடைய தன்மாற்றங்கள் தான் என்பதை உணர்வோம். உணர்ச்சி வயப்படாம, ஆசைப்படாம, கோவப்படாம, பயப்படாம, கவலைப்படாம விழிப்பாக நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம். அதனாலதான் இந்த கேப்ஷன்ல என்ன போட்டிருந்தேன் இதுலன்னா, ஆன்மீக நுண்ணறிவு என்பது விழிப்பு நிலையில் அறவழியில் அன்பும் கருணையுமாக பிற உயிர் மதித்து வாழும் அறிவு. அது இல்லாம வேலைக்கு ஆகுமா? வேலைக்கே ஆகாது இல்லையா? அதுதான் நம்ம இங்க கவனத்தில் போவோம். சோ இப்ப நம்ம ஒரு கம்பேரிட்டிவா பார்த்தோம்னா, செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லக்கூடியது ஒரு சான்றுகளை, ஒரு தரவை அடிப்படையாக கொண்டது. ரொம்ப வேகமாக கணக்கு போடும், ரொம்ப வேகமாக இன்ஃபர்மேஷன் ஜென்ரேட் பண்ணும், நல்லா யூஸ் பண்ண முடியும். ஆனா அதுக்கு கான்சியஸ் கிடையாது, சுய மனசாட்சி என்பது இல்லை. ஆன்மீக அறிவுன்னு சொல்லும் பொழுது அனுபவம் மற்றும் அந்த விழிப்பு நிலையை அடிப்படையாக கொண்டு அது அமைகிறது. சரியான முடிவை எடுக்க முடியும், உறவுகளை போற்றி பாதுகாக்க முடியும், வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை உணர்ந்து கொள்ள முடியும். நம்முடைய மனசாட்சி, பொறுப்பு, இந்த மாதிரியான நிலைகள்ல இருந்து நமக்கு விளக்கத்தை தரும். இப்போ எப்படி சொல்றேன்னா, அதாவது இன்னும் ஒரு சின்ன இதுல பாருங்களேன். அதாவது இலான் மஸ்க், இன்னைக்கு எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், அந்த ஸ்பேஸ் எக்ஸ், அப்புறம் அந்த டெஸ்லா, இது எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு வந்து உலக பணக்காரர்கள நம்பர் 1
அடுத்த நம்பர் 2க்கும் 1க்குள்ள வித்தியாசமே பல மடங்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லெவல்ல இருக்கிறவர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஏஐங்கிறது மிக வலிமையான சக்தி. கவனக்குறைவாக இருந்தோம் அப்படின்னா மனிதகுலம் முழுமைக்குமே ஆபத்து அப்படிங்கிறார். இந்த சாம் ஆல்ட்மன்ங்கிறவர் இந்த அந்த ஓப்பன் ஏஐக்கான நிறுவனர். அவர் என்ன சொல்றாருன்னா, ஏஐங்கிறது மிகப்பெரிய ஒரு ப்ரொடக்டிவிட்டி, ஒரு உற்பத்தி திறன் தரக்கூடிய கருவி. ஆனா கவர்னன்ஸ் அண்ட் அலைன்மெண்ட் முக்கியம் அப்படிங்கிறாங்க. அந்த யுவால் நோ ஹராரி, அந்த சேப்பியன்ஸ், ஹோமோடியூஸ், இந்த புத்தகங்கள்லாம் எழுதின ஒரு யூதர் ரொம்ப பிரமாதமாக மனித வரலாற்றை வந்து விளக்கியிருப்பாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது இந்த மனித உணர்வையும் கதைகளையும் மேனிப்புலேட் செய்யக்கூடிய சிஸ்டம்ஸ், தனக்கு தேவையான முறையில மாற்றக்கொள்ளக்கூடிய சிஸ்டம்ஸ் இருக்கும். அது குறித்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த 3 பேரோட கருத்தையும் நம்ம பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா, எந்த அளவுக்கு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுதோ அதே அளவுக்கு மொராலிட்டியும் வேணும், அதாவது ஒழுக்க நெறியும் வேணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்க சொல்ல வராங்க. இதை நான் எப்படி சொல்லணும்னா, அதாவது ஏன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது தன்னைத்தானே கத்துக்கும். இப்போ என்ன சொல்றாங்க எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல, நம்ம வந்து இந்த மாதிரி இது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, யாருக்கும் கெடுதல் வர்ற மாதிரி, யாருக்கும் தவறு வர்ற மாதிரி நம்ம பண்ணக்கூடாதுன்னு நம்ம ப்ரோக்ராமிங் போடுவோம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஆனா இது எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, குழந்தைங்க வந்து எப்படி அம்மா அப்பாவை பார்த்துதான் கத்துக்கிறாங்க. இப்போ அம்மா அப்பா குழந்தைங்களுக்கு முன்னாடி மது அருந்துறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்களும் அந்த வயசு வரும்போது அருந்தத்தான் செய்வாங்க. ஏன்? அவங்களுக்கு வந்து அது தவறு அப்படிங்கிறதே தோணாது இல்லையா? ரொம்ப சிம்பிள். இப்போ நான் வந்து என்னுடைய பல ஸ்ட்ரெஸ்ஸை சரி பண்றதுக்காக நான் குடிக்கிறேன். ஆனா என் குழந்தைங்க சாராயம் பக்கமே போகக்கூடாது அப்படின்னு யாராவது நினைச்சா எப்படி முடியும்? அதே மாதிரிதான் இந்த ஏஐ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது நம்ம கண்டிஷனிங் போட்டாலும் நாம அதை பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே பண்ணிடும். இப்ப ஏஐக்கு வந்து என்ன, அது நம்ம பண்றத பார்த்து கத்துக்கிட்டு தன்னைத்தானே வளப்படுத்தக்கூடிய நிலையில தான் அது இருக்கு. சோ அப்போ இது பொய் சொல்லக்கூடாதுன்னு நம்ம சொல்லிட்டு நாம யாருக்காவது ஒரு பொய்யான ஒரு மெசேஜோ மெயிலோ அனுப்புறோம், அது வந்து அந்த ஏஐக்கு அக்சசபிலிட்டி இருக்குன்னா அது அதே பொய்யை திரும்ப செய்யும். இது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்? பொய் சொல்லாதன்னு நம்ம சொல்ல முடியும், தவறு செய்யாதன்னு சொல்ல முடியும். ஆனா நம்ம தவறு செய்யறோம், நம்ம பொய் சொல்றோம், அது அந்த ஏஐயால அக்சஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதுவும் பொய் சொல்லும், அதுவும் தவறு செய்யும். அதுக்கு சரி தவறுன்னு பார்க்கக்கூடிய நிலை இல்லை. இது செய்யறத நாமளும் செய்யணும், அதை கத்துக்கணும், அதே நிலையில நம்ம டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிறதுதான் வரும். அப்போ சிக்கல் எங்க இருக்கு? மனிதனுடைய அறநெறி வாழ்க்கையில தான் இருக்கு. அப்ப இந்த சிக்கல்ல இருந்து நம்ம வெளியே வரணும்னா என்ன பண்ணணும்? ஏஐல ஒர்க் பண்ற எல்லாருமே, ஏஐ உபயோகிக்கக்கூடிய எல்லாருமே அறநெறி வாழ்க்கையில வாழத்தான் வேண்டும். அதை வாழாம போதனையா மட்டும் வச்சோம் அப்படின்னா நம்முடைய என்ன சொல்றது, அந்த காஃபின் நம்மளே தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதான் நாம என்ன இண்டிவிஜுவல் இல்ல, என்டையர் மனித குலத்துக்கான, என்டையர் ஹியூமனிட்டிக்கான சாகுமணியை அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறதுதான் கொஞ்சம் பயமான ஒரு வருத்தமான நிலை அப்படிங்கிறத இங்க கவனத்துல எடுத்துட்டு வரோம். அதாவது இவங்க சொன்னது இதுதான். எலான் மஸ்க் அபாயம் அதிகம், கட்டுப்பாடு வேணும், டிசிப்ளின் வேணும். ஹராரி மனித மனம் ஜனநாயகத்தை இது மேனிப்புலேட் செய்யக்கூடும். இது பல உதாரணம் பல இடங்கள்ல நம்ம பார்த்துட்டோம். சாம் ஆல்ட்மன் என்ன சொல்றாரு? வாய்ப்பு மிகப்பெரியது, ஆனா அது அலைன்மெண்ட் வேணுங்கிறாங்க. இதுதான் நம்முடைய ஆன்மீக நூல்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த ஒரு கருவியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இயந்திரமாக இருந்தாலும் சரி, அது நன்மை தரும். ஆனா கருவியை கையாளக்கூடியவனுடைய மனம் தூய்மையாக இருக்க வேண்டும். கருவி எவ்வளவு திறமையாக இருந்தாலும் அதை இயக்கும் மனிதன் எவ்வளவு விழிப்பாக உள்ளான் என்பதுதான் முக்கியம். அதாவது தகவல்கள் இருக்கும், ஆனா அதை பகுத்தறிந்து ஆய்வு பண்ணி அதன் உண்மை பாராட்டக்கூடிய ஒரு நிலை மனிதனுக்கு வேண்டும். இதை யார் தருவார், எப்படி தருவார்? மனவளக்கலை இல்லாமல். இப்போ இந்த ஏஐங்கிறது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஃபைன், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா மனவளக்கலை மாதிரியான ஒரு நெறி மக்களுக்கு போய் சேரல அப்படின்னா, மக்கள் அதை கையாளல, மக்கள் இதை பத்தி தெரிஞ்சுக்கல அப்படின்னா எப்படி நம்ம இதை கண்ட்ரோல் பண்ண முடியும்? இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னா எங்கேயுமே இல்லை. சோ இப்ப என்ன ஆகுதுன்னா, மனவள கலைஞர்களாகிய நமக்கு பொறுப்பு இன்னும் அதிகமாகுது. ஏன்? உலகத்தை நினைச்சு நம்ம அதிகமாக வாழ்த்த 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 மனவளக்கலையினுடைய பெருமையை பற்றி நம்ம பேச, சிந்திக்க, அது வான்காந்தத்துல பதிந்து உலகத்தில் உள்ள எல்லோருடைய மனதிலும் பிரதிபலித்து அவர்கள் அந்த அறநெறி ஒழுக்க நெறி இணைந்த வாழ்க்கைக்கு வாழணும். அப்படிங்கும் பொழுது அந்த செய்யக்கூடிய ஒரு பொறுப்பை, கடமையை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ அப்ப நம்ம இதை கண்டிப்பாக கையாளணும்.
இன்னொரு சின்ன உதாரணம் பாருங்களேன். அதாவது பொதுவாகவே இந்த ஆஹ் அதாவது இந்த கருத்து கணிப்புகள், தேர்தல் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து அது ஒரு ஸ்ட்ரக்சர்ட் மெத்தடாலஜி, அதாவது ப்ரூவன் டெக்னாலஜி. இத்தனை இத்தனை பேர்கிட்ட போய் நீங்க கருத்தை எடுங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய சாம்பிள் பார்த்துட்டு நீங்க இந்த மாதிரி ஒப்பீனியன் போல் போடுங்க, எக்ஸிட் போல் போடுங்கன்னு வரும். ஆனா தமிழ்நாட்டுல இந்த தடவை தேர்தல் நடந்தப்போ எப்படி நடந்தது? அந்த மாதிரி நடந்ததா? ஒரு கருத்து கணிப்பு நிறுவனத்தை தவிர மற்ற எல்லா கருத்து கணிப்பு நிறுவனங்களுமே தவறான ரிசல்ட் தான் கொடுத்தன. இது எப்படி அப்படின்னா, பொதுவாக வந்து நான் வந்து தமிழ்நாட்டை விட்டு கிட்டத்தட்ட வந்து 28 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது படிப்பு முடிச்சுட்டு படிப்பு இல்ல 25 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். படிப்பு முடிச்சுட்டு அப்படியே வேலைக்காக வெளியே வந்தது. அப்புறம் அப்படியே அப்பப்ப வந்து போறது பாக்குறதுங்கிற நிலையில தான் இருந்தது. ஆனா ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் ஒரு சின்ன ஆர்வம் இருக்கும். ஸோ அதனால வந்து அப்பப்போ என்னென்ன நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கோ அதுல வந்து நம்மளே ஒரு ஐடியா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தினகரன் அப்படின்னா இது இந்த மாதிரியான இந்த கட்சியை ஒட்டிய கருத்துக்களை தான் கொடுக்கும். தினமலர்னா இந்த மாதிரியான கட்சியை ஒட்டின கருத்துக்களை தான் அது ஃபோக்கஸ் பண்ணும். அப்புறம் ஒரு 4 பேர்கிட்ட பேசணும் அப்படின்னா அவங்க மைண்ட் செட் தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப ஆளக்கூடிய ஆட்சி திரும்ப வருமா வராதா, எப்படி மக்கள் ஃபீல் பண்றாங்க, சந்தோஷமா இருக்காங்களா, பணப்புழக்கம் கரெக்டா இருக்கா, மக்கள் பிசினஸ் பண்ண முடியுதா, சந்தோஷமா இருக்காங்களா, சரி அப்போ இது இந்த ஆட்சி வந்துடும் வராது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வரும். ஆனா இந்த தடவை மோரார்லெஸ் இந்த 4 5 6 எலெக்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ண வரைக்கும் கிட்டத்தட்ட தேர்தல் முடிவு வர்றதுக்கு முன்னாடியே இதுதான் வரும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த பேசுனதுல என்னோட அனுபவம் இருந்தது. ஆனா இந்த தேர்தல்ல என்னாச்சு அப்படின்னா கண்டிப்பா, அதாவது ஜஸ்ட் ஒரு தான், நான் எதுவும் சரி தவறுன்னு சொல்லல. எந்த அரசியல் கட்சியும் வந்து பாராட்டியோ எதிர்த்தோ எதுவுமே சொல்ல சொல்ல விரும்பல. அது வந்து தனி ஒரு எடுத்துக்காட்டாக சொல்ல விரும்புறேன். இதுல இப்போ பார்க்கும் பொழுது பேசும் பொழுது அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு டைவர்ஜென்ட் ஒப்பீனியன் தான் வச்சிருந்தாங்க. பொதுவாக ஆட்சி மாற்றங்கிறது நடக்குமாங்கிறது கொஞ்சம் சந்தேகமா இருந்தது. ஈவன் ஒரு குறிப்பிட்ட நடிகருக்கு ரசிகர்களாக இருந்தவர்கள் கூட பேசும் பொழுது, அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி தொடங்குச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது இனமா நீ தான் பெரிய ரசிகையாச்சு அந்த நடிகருக்கு, ஒவ்வொரு படமும் முதல் நாளே பார்க்கணும்னு சொல்லுவ, இப்போ கட்சி தொடங்க போறாங்க, நீ ஓட்டு போடுவியானா? இல்ல இல்ல, நான் படம் தான் பார்ப்பேன், ஓட்டெல்லாம் போட மாட்டேன், அது ஓட்டுங்கிறது வேற இதுங்கிறது வேற அப்படின்னு என்னுடைய நியூஸ் வந்து எனக்கு சொன்னோம். இது வந்து ஜஸ்ட் 2.5 இயர்ஸ் முன்னாடி எப்போ அந்த கட்சிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. ஆனா அந்த லாஸ்ட் 6 மந்த்ஸ் முன்னாடி எலெக்ஷன் இதுல வந்து எல்லாரோட மைண்ட் செட்டும் அப்படியே மாறிடுச்சு. இல்ல இல்ல, இவர் தான் தலைவரா வரணும் அப்படிங்கிற, அதாவது எந்த அளவுக்கு அந்த சோசியல் மீடியா இன்ஃபுளுன்ஸ்ங்கிறது மாற்றி இருக்கு. அதாவது டெஸ்டட் எக்ஸிட் போல், ஒப்பீனியன் போல் மெத்தடாலஜிஸ் எல்லாத்தையுமே ரீட் பண்ண, அந்த ஏங்கிறது ரீட் பண்ண முடியாத லெவலுக்கு மாத்திருச்சு அப்படிங்கிறோம். அதாவது ஒரு தடவை நீங்க அந்த கட்சி சார்ந்த தகவலை பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப அதே தகவல் உங்க மைண்ட்ல வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எந்த இதுவா இருந்தாலும் சரி, எந்த பொறுப்பா இருந்தாலும் சரி, அதாவது இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்ல, வலதாக இருந்தாலும் சரி, இடதாக இருந்தாலும் சரி, நடுநிலையாக இருந்தாலும் சரி, ஆன்மீக நிலையாக இருந்தாலும் சரி, எந்த கருத்தை நீங்க திரும்ப பாக்குறீங்களோ அதை திரும்ப 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 அதை மேக்னிஃபை பண்ணி உங்களை அந்த லெவலுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய சக்தி இன்னைக்கு ஏஐக்கு, சோசியல் மீடியாவுக்கு இருக்கு. விரும்பியோ விரும்பாமலோ அது நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன் அப்படின்னா இது வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரிதான், உணர்ச்சி வயங்குற நிலைமையில நம்மளை எடுத்துட்டு போகக்கூடியது. நாம விரும்பி நம்ம கத்துக்கணுங்கிறது இல்லாம அது என்ன சொல்ல வருதோ அதை நம்ம அப்படிங்கிறத நாம புரிஞ்சக்கூடிய நிலையில இருக்கணுங்கிறோம். சரி, நம்ம பக்தி நூல்ல எல்லாம் என்ன சொல்லும், அதாவது பொதுவா பகவத்கீதையில பார்த்தோம்னா அமைதியான மனம், கட்டுப்பாடான இந்திரியங்கள், கடமை அறிவு, இதுதான் ஒரு வாழ்க்கைக்கு அடித்தளம்னு சொல்லுவோம். இதே நம்ம திருக்குறள் மாதிரியான நூல்கள் பார்க்கும் பொழுதும் என்ன சொல்லுவாங்க, ஒழுக்கம் வேணும், கோபம் வரக்கூடாது, சொல்லடக்கம் வேண்டும், அறிவை எப்படி பயன்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்படியே மெல்ல இந்த தத்துவ நூல்கள், பிரம்ம ரகசியங்கள், உபநடதங்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த சிந்தனைகள் வந்து அப்படியே மாறும். அதாவது இங்க வெளிப்புற உலகை மட்டும் அறியக்கூடாது, நான் யாருங்கிறதையும் உணரணும் அப்படிங்கிற ஒரு தத்துவ நிலைக்கு எடுத்துட்டு போகும். மெயினா என்ன சொல்லணும் சொல்லுவாங்க அப்படின்னா, இது எல்லாமே உங்களுக்கு கண்ட்ரோல் பண்றது மைண்ட் தான். இன்னைக்கு என்ன உதாரணமா நம்ம பாக்குறோம்னா, அதாவது கேமராவை எடுத்து வச்சுட்டு அந்த கேமரால ஏதாவது ஒரு அதாவது ஒரு மொபைல் போன் எடுத்துக்கிட்டோமே, அதுல இன்னைக்கு வந்து தனியா கேமரா வாங்க வேண்டிய அவசியமே இல்லாம அப்டேட்டட் டெக்னாலஜியோட இத்தனை மெகா பிக்சல் அத்தனை மெகா பிக்சல் கேமராவோட நமக்கு மொபைல் போன் எல்லாருக்குமே வந்துருது. அதை எடுத்து நம்ம போட்டோ எடுக்கணும்னா போட்டோ அழகா வருது, இதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா அந்த கேமரா இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கருப்பு புள்ளியோ இல்ல ஏதாவது ஒரு அழுக்கோ சேர்ந்துருச்சுன்னா
நீங்க என்னதான் எடுத்தாலும் அந்த போட்டோ அழுக்காத்தான் வரும் இல்லையா? ஏன்னா கேமராவை அங்க அது வந்து மறைச்சுக்கிட்டு இருக்கும். அதனால கரெக்டான இமேஜை அங்க கேப்சர் பண்ண முடியாது. கரெக்டா? அதே மாதிரிதான் நம்முடைய மனதுல ஒரு அழுக்கான ஒரு எண்ணம் வந்துருச்சு, தீமையான ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா, நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே, எண்ணக்கூடிய சிந்தனைகள் எல்லாமே, செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே அதனுடைய தாக்கத்தால தான் இருக்கும். சோ உலகை வெல்றதுக்கு முன்னாடி மனதை வெல்லணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா அந்த மனம் அடிபட்டு போச்சு அப்படின்னா அதற்கேற்ற மாதிரிதான் தாக்கங்கள் இருக்கும். அதனாலதான் மனதை பாதுகாப்பதற்காக மனவளக்கலை போன்ற பயிற்சிகள் அவசியம். அது எப்ப வரும்? அகத்தாய்வு பண்ணாதான் வரும். அகத்தாய்வுங்கிறதுக்காக பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் ஏதாவது போய் நீங்க அட்டன் பண்ணிட்டு உட்கார்ந்துகிட்டு இருந்தா வருமானா வராது. நல்லா தவம் பண்ணாதான் அகத்தாய்வு சரியா பண்ண முடியும். நல்லா தவம் பண்ணணும்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். அதற்கு நீங்க வந்து எக்ஸசைஸ் சரியா பண்ணாதான் வரும். சோ அதுதான் வந்து இங்க ரொம்ப முக்கியம். அதைத்தான் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லியிருப்பாங்க. ஒழுக்கம், ஒழுக்கம்னா என்ன? யாருக்கும் துன்பப்படக்கூடாது. தனி மனித ஒழுக்கம், சமுதாய ஒழுக்கம் அப்படின்னு வரையறை பண்ணியிருப்பாங்க. மனிதனா நம்ம தனியா எப்படி நடந்துக்கணும், சமூகத்துல எப்படி நடந்துக்கணும், குடும்பத்துல எப்படி நடந்துக்கணும், உலகத்துக்கு எப்படி நம்முடைய கடமையை ஆற்றணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அகத்தாய்வு பயிற்சியில் எப்படி மாற்றம் வந்திருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதன் மூலமாக அந்த தனி மனித அமைதி, குடும்ப அமைதி, உலக அமைதியை நோக்கி எப்படி நம்ம போகலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் மகர்ஷி அவர்கள் நமக்கு கொடுத்திருப்பாங்க. இப்போ இந்த ஏஐ காலத்துல ஒழுக்கம் ஏன் முக்கியம்னா, நம்முடைய வேகத்தை கட்டுப்படுத்த, சிந்தனைக்கு முன்னாடி செயல் நடக்காமல் பார்த்துக்கொள்ள. அதாவது எந்த செயல் நடந்தாலும் அது நம்முடைய சிந்தனைக்கு பிறகு சரிங்கிற முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் தான். நம்முடைய அதிகாரத்தை நெறிப்படுத்த, மனிதத்தன்மையை காப்பாற்ற. அப்ப அந்த ஒழுக்கம் இல்லாத ஏஐ என்ன அப்படின்னா, ஒரு பிரேக் இல்லாத ஒரு புல்லட் ட்ரெயின் மாதிரி, ஒரு எஸ்யூவி மாதிரி போய் இடிச்சுக்கிட்டு தான் நிற்கும். சோ இந்த தடவை இடிச்சது அப்படின்னா எப்படி? ஒட்டுமொத்த மனித குலத்துக்குமே தீனி திறக்கக்கூடிய நிலையில தான் இது இருக்கும். சோ அதனால கருவியை விட கருவியை இயக்குபவனுடைய மனம் முக்கியம்தான். அதனால மனவளக்கலை ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு மட்டுமல்ல, உலகத்தினர் எல்லாருக்கும். அதனால நம்ம வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் தினம் தினம் வாழ்த்துறோம் இல்லையா? அப்படி வாழ்த்தும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுமே மனதை வளப்படுத்தக்கூடிய நிலையில வளரட்டும்னு சொல்லி மனதை உயர்ந்த நிலையிலிருந்து உலகத்தை வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன் ஒரு சம்பிரதாய வார்த்தையா இல்லாம வாழ்க வையகம் நம்ம சொல்லும் பொழுது இந்த உலகம் முழுக்க நன்றாக இருக்கட்டும் இந்த அளவுக்கு மனதை விரிச்சு உருவகப்படுத்தி உலகத்துல வாழக்கூடிய எல்லா மக்களுமே அமைதியாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நிலையில என்னுடைய வாழ்த்து அமையட்டுங்கிற நிலையில விரிஞ்சு வாழ்த்துவோம். அது மனித குலத்தை செம்மைப்படுத்தும், நெறிப்படுத்தும். இல்லை என்றால் சிக்கல் தான். ஏஐங்கிறது திரும்ப சொல்ற தவறு கிடையாது. பல விதங்கள்ல இருக்கும். அதாவது நல்ல விதமா நம்ம உபயோகப்படுத்திக்க முடியும். எல்லா ஆன்மீக நூல்களையும் எளிமையான முறையில மாற்ற முடியும். குழந்தைகளுக்கு தேவையான நல்ல கண்டென்ட்ஸை கொடுக்க முடியும். ஸோ நல்ல கதைகளை சொல்லிக் கொடுக்க முடியும். நம்முடைய உடல் நலத்துக்காக, உணவு ஒழுங்குக்காக, டைம் மேனேஜ்மெண்ட்காக, டிசிப்ளின்காக எல்லா டைம் அலர்ட்ஸ் வச்சு நம்ம மேனேஜ் பண்ண முடியும். தினம் எவ்வளவு தூரம் நடக்கிறோங்கிறத மெஷர் பண்ணி நம்ம நடக்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்க குறைஞ்சிருக்காங்கிற அளவுக்கு அசஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய லெவல்லாம் பண்ண முடியும். ஆனா சரியாக பயன்படுத்தினால்தான். அதனால அதை சரியாக பயன்படுத்துவோம். இப்போ அதாவது ஏஐ எங்க மாற்றம் பண்ணும் அப்படின்னா ஆன்மீக நிறுவனங்களே மாற்றிடும். அது எப்படி நான் ஒரு சின்ன நேரம் அதிகமாயிருச்சு இருந்தாலும் அந்த உதாரணத்தை சொல்லிட்டு நம்ம நிறைவு பண்ண போவோம். அதாவது ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும் எப்படி ஆன்மீக அமைப்புகளை ஏஐ மாற்றும் அப்படின்னு. ஆஹ் குருநானக் வந்து சீக்கிய மதத்தை தோற்றுவித்தார் இல்லையா? அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த நேரங்கள்ல இந்து மதமும் இஸ்லாமிய மதமும் ரொம்ப வேகமாக சண்டை போட்டுக்கிட்டு வளர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால பஞ்சாப்ல தொடங்கி அது அப்படியே இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான், அந்த பக்கம் ஈரான் வரைக்கும், கீழே வந்தீங்கன்னா பீகார் வரைக்கும் அப்படி வேகமா குருநானக் பீரியட்லயே அவர் வந்து சீக்கிய மதத்தை ரொம்ப வேகமா அன்பும் கருணையும் போதிச்சுதான் கொண்டு வந்தாரு. அதற்கப்புறம் ஒரு 10 குருக்கள் வந்தாங்க. இவருக்கு அப்புறம் இவரு என்று. ஆனா 10வது குருவா குரு கோவிந்த் சிங் வந்தாரு. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, இது வந்து குருக்கள் வரும் பொழுது குருநானக் நிலையில இருந்து இவங்கனால கண்ட்ரோல் பண்ண முடியல, கருத்துக்களை சொல்ல முடியல. என்ன பண்ணாருன்னா, இனிமே எங்களுக்கு வந்து குருங்கிறது தனியா யாரும் கிடையாது. குருநானக் போதித்த கருத்துக்கள் தான் எங்களுக்கு கடவுள்னு சொல்லி அந்த புத்தகங்களை தான் அவங்க வச்சு பூஜை பண்ணாங்க. இன்னைக்கும் வந்து நீங்க எந்த ஒரு சீக்கிய குருத்வாராக்கள்ல போனீங்க அப்படின்னா அந்த குரு கோவிந்த் குருநானக் எழுதிய அந்த புத்தகங்களும் குரு கிரந்த் சாஹிப் அந்த நெறிதான் இறைவனாக போற்றப்படுவார்கள். உருவங்கிறது எதுவும் கிடையாது. ஸோ அதுதான் வாழ்க்கை நெறின்னு சொல்லி அதை மாத்திட்டாங்க.
இந்த ஏஐ என்ன பண்ணும்? அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணும். இப்போ எப்படின்னா மகர்ஷியோட எல்லா ஞானக்கலைஞரும் உலக சமாதானம் புத்தகங்கள் எல்லாம் நம்ம அதுல போட்டுட்டு இதுக்கு என்ன கேள்விக்கு என்ன பதில் இந்த புத்தகங்களுக்கு அடிப்படையிலனா ஒரு வினாடியில அதுக்கு பதில் சொல்ல முடியும் இல்லையா? சோ ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னா இந்த ஆன்மீக அமைப்புகளோட தேவைகளே வந்து வேற விதத்துல மாற்றமடையக்கூடிய ஒரு அபாயம் நிலை இருக்கிறது. அந்த அளவுக்கு வலுமிக்கது, சக்தி மிக்கது. இதை மாற்ற முடியுமா? கண்டிப்பாக மாற்ற முடியும். ஆனா இதை எப்படி நம்ம உபயோகப்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்மால கவனத்துல எடுத்துக்கொண்டு அதுக்கேற்றவாறு நம்மளை மாற்றிக்கொள்ள முடியும் இல்லையா? அப்போ நம்ம அதை மாத்தணும்னா என்ன பண்ணணும்? நம்முடைய ஸ்டெப் கிளியரா இருக்கும். மகர்ஷி அவர்கள் வந்து கல்வி அறிவை வந்து நாளா பிரிச்சு கொடுத்திருப்பாங்க. ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டியவை என்ன? எழுத்தறிவு, தொழிலறிவு, இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்க அறிவு அப்படின்னு சொல்லி இதை பிரிச்சு கொடுத்திருப்பாங்க. இது நாலும் எல்லாரும் இந்த 4 அறிவுமே வேணும், ஒவ்வொருத்தருக்கும் வேணும். அதே நேரத்துல அந்த அறநெறிங்கிறதும் அங்க வேணும். மனம் அமைதியாக இருக்கக்கூடிய தவமுறைகளும் உடற்பயிற்சிகளும் வேணும். அன்பும் கருணையும் நம்முடைய வாழ்க்கை நெறியாக இருக்க வேண்டும். சோ இந்த ஆன்மீக நெறியோட இணைந்த ஏஐ தான் உலகத்தை காப்பாற்றும். அப்படிங்கிறதுனால நம்ம இந்த ஆன்மீக நெறின்னு சொல்லக்கூடிய மனவளக்கலை ரொம்ப வேகமாக எல்லாருக்கும் செல்வதற்கு நம்முடைய எண்ண அலைகளை அழுத்தமாக பரப்புவோம். நாமளும் ஒரு முன்மாதிரியாக நடந்து கொள்வோம். மற்றவர்களும் இதை பயன்படுத்துவதற்கு நம்முடைய வாழ்த்தலைகளை எழுப்பிக் கொண்டே இருக்கும் சொல்லி இந்த சிந்தனையை முடிவு செய்து கொள்கிறேன். பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. உலக சமுதாய சேவா சங்க ஐடி இயக்குநர்களுக்கும் இயக்குநருக்கும் நம்முடைய சமுதாய சங்க சேவா சங்க தலைவர் அவர்களுக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இறைவர்களும் குருவர்களும் எல்லா மனவள கலைஞர்களுக்கும் என்றும் நன்மை செய்யட்டும். வாழ்க வளமுடன். இப்பொழுது ஐயா அவர்கள் தங்களுடைய கேள்விகளுக்கு பதில் அளிக்க உள்ளார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசி தாங்களே அட்மிட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். முதலாவது அன்பராக அருள்நிதி இந்திராணி அம்மா, கேள்விகளை சுருக்கமா கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி ஐயா, அருமையான உரை. எப்பொழுதும் போல அறிவுபூர்வமாக ஆணைத்தரமாக சொல்லுவீங்க. இன்னைக்கு ரொம்ப பயனுள்ளவும் பயங்கரமான ஒரு விஷயத்தையும் விளக்கியிருக்கீங்க ஐயா. 2 பக்கமும் கூர்மையா உள்ள ஒரு கத்திய வியாபாரிகள் வலுக்கட்டாயமாக உலக சந்தையில் வியாபாரம் செய்திருக்கிறார்களோ என்று தோன்றுகிறது. இதுல எப்படி யோசிச்சாலும் இதுல நன்மை ஏதாவது இருக்கா அப்படின்னு நினைக்க முடியல. இந்த ஆபத்துல இருந்து நாம தப்பிக்கணும்னு சொன்னா மனவளக்கலை ஒண்ணுதான். தேர்ந்த தெளிந்த ஞானம், தெளிந்த புத்தி கூர்மை, இதெல்லாம் வச்சுதான் அதை நாம யூஸ் பண்ண முடியும். இன்னொன்னு, இப்போ மக்கள் மத்தியில இன்னும் பரவலாக்கப்படல. விஞ்ஞானிகளும் மாணவர்களும் தான் அதை யூஸ் பண்றாங்க. அப்பவே யூடியூப்ல எல்லாம் கிரைம் நிறைய வந்துருச்சு ஏஐ பத்தி. அப்போ இது எந்த அளவுக்கு சமுதாயத்துக்கு இதனால என்ன நன்மை அப்படிங்கிறத யோசிக்காம விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் மனசுல வருதையா. உங்க உங்களுடைய உரையில இருந்து ஏதாவது இது நமக்கு நன்மை பயக்குமான்னு யோசிச்சு பார்த்தா இந்த எந்திரன் படம் தான் ஞாபகத்துக்கு வருது. எதுவுமே அதுல இல்ல. இது நம்ம மனித குலத்துக்கு தேவையில்லை. தேவையான ஆன்மீகம் பரப்புறதுக்கான எந்த வகையும் செய்யல அரசாங்கம், எந்த கவர்மெண்ட்டும். இந்த மாதிரி ஏதாவது சில்லறையான விஷயங்களை கொடுத்து மக்கள்கிட்ட ஏற்கனவே குழம்பி போயிருக்கிறவங்கள, புதுசு தேடிக்கிட்டு இருக்கிறவங்கள தவறான வழியில இட்டு செல்லுமோங்கிற ஒரு பயம் இருக்கு ஐயா. என்னுடைய பயம் எந்த அளவுல நியாயமானதா இல்ல வீணான பயமா விளக்குங்க ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். சரியான ஒரு கேள்வி எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அதாவதுமா, இதுக்கு நான் சின்னதா ஒரு நிகழ்ச்சியோட லிங்க் பண்ணி இதை சொல்லணும் அப்படின்னா, 1830 வந்து முதல் முறையா ரயில் போட்டாங்க. எங்க அப்படின்னா மான்செஸ்டருக்கும் லிவர்பூலுக்கும் இடையில முதல் ட்ரெயின் ரூட் வந்து போட்டிருந்தாங்க. 1835 ஒரு உலக மாநாடு நடக்குது. அப்போ என்ன சொல்ல, யுனைடெட் கிங்டம் சொல்லக்கூடிய அந்த யூகேல இருக்கக்கூடிய எல்லா தொழிலதிபர்கள், அறிவியல் நிறுவனங்கள்லாம் வச்சு ஒரு மாநாடு நடக்குது. அப்ப வந்து இந்த ட்ரெயின் போட்டதுக்கு அப்புறம் இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சொல்லக்கூடிய அந்த தொழில் புரட்சி இது ஆரம்பிக்க போகுது அப்படின்னு ஒரு சில விஞ்ஞானிகள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தாங்க. ஆனா அதை வந்து ஒத்துக்கல. யாரு ஒத்துக்கல அப்படின்னா
அந்த பெரிய பெரிய தொழிலதிபர்கள் அப்போ இருக்கக்கூடிய பெரிய நிலையில இருக்கிறவங்க வந்து அதை வந்து ஒரு பெரிய பொருட்டா நினைக்கல. சரி, நாங்க ரோடுல மற்ற வண்டிகள் மூலமாக, அதாவது கோல், அந்த நிலக்கரியை எரிச்சு அது மூலமா நாங்க இந்த ட்ரக்கு, டெம்போ இது மூலமா எடுத்துக்கிட்டு இருக்கோம். ட்ரெயின் வந்து என்ன பண்ணிட போகுது அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அது பெரிய மாற்றத்தை, தொழில் புரட்சி உருவாவதற்கு ஒரு பெரிய காரணமாக அது அமைஞ்சது அப்படிங்கிறது வரலாறு சொல்லக்கூடிய விஷயம். அதே மாதிரிதான் இன்னைக்கு இந்த ஏஐங்கிறதும். இதை வந்து நம்ம அலட்சியப்படுத்தவே முடியாது. நம்ம விரும்பியோ விரும்பாமையோ நம்முடைய வாழ்க்கையில ஒரு பகுதியாக அது மாறிடுச்சு. இன்னும் பல தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டேதான் இருக்கும். ஆனா இத கவனமாக கையாளணும் அப்படிங்கறத மட்டும் நம்ம மனதில் வைத்துக் கொள்ளணுங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயமா. அதாவது இதை அவாய்ட் பண்ணவே முடியாது. அந்த ஸ்டேஜை நம்ம தாண்டிட்டோம். இப்ப இது நம்ம கூட தான் இருக்க போகுது. ஆனா நம்ம ஜாக்கிரதை. இது வந்து அதுக்குதான் வந்து அந்த ஒரு உதாரணத்தை சொன்னேன். அதாவது ஏங்கிறது என்னன்னா, நம்ம செய்யறத பார்த்து கத்துக்கிட்டு மிக வேகமாக மற்றவர்கள் எல்லாம் செய்யறதெல்லாம் பார்த்து கத்துக்கிட்டு அது செய்யக்கூடியது. இப்ப வந்து நம்ம எவ்வளவுதான் ஒழுக்க நெறியாக நீ பொய் பேசக்கூடாது, யாருக்கும் நீ வந்து தவறாக ஒழுக்கங்கிட்டு நடக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லிட்டு நம்ம போய் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் கத்துக்கும். அதுதான் அங்க சிக்கல். ஆமா. அதுதான் ஏன்னா பார்ப்போம். அதுக்கு வந்து இது சரி தவறுங்கிறது இல்லை, இப்படிதான் நடக்குது அப்படிங்கிறது தெரியும். சோ நம்ம எவ்வளவுதான் கமாண்ட் கொடுத்துட்டு நம்ம மாறினாலும் அதுவும் மாறிடும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக எல்லா மக்களுமே இந்த ஒழுக்கம் அப்படிங்கிற அறநெறி வாழ்க்கையை வாழ வேண்டியது அவசியமாக போகுது. இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. அப்படிதாங்கம்மா. சோ அதனால வந்து இதுல அதாவது ஒவ்வொரு தொழில்நுட்பம் வரும்பொழுதும் மக்கள்கிட்ட வந்து ஒரு பயம் இருக்கும். ஒரு என்ன சொல்றது, ஒரு சந்தேகங்கள் இருக்கும். எப்படி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த காலத்துல இந்தியாவில ரயில் போட்டும்போது அந்த ரயில் சத்தத்தினால கோழிங்க முட்டை போடாம போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்தாங்களாம். அந்த அதாவது என்னன்னா, நமக்கு ஒரு இன்னைக்கு ஒரு நகைச்சுவையாக இருக்கும். பட் ஆனா அந்த மாதிரி பயங்கள் அந்த காலத்துல இருந்தது. அதே மாதிரிதான் இந்த இதனால நம்ம பயன் இல்லைன்னு சொல்லிடவே முடியாது. பல பயன்களை இது தருகிறது, இல்லைன்னு இல்லை. ஆனா அந்த ஒழுக்கங்கிறதும் அறநெறிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் நம்ம கவனத்துல எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தாங்கம்மா நம்ம கவனத்துல இருக்கு. வாழ்க வளமுடன். அது வாழ்க வளமுடன் ஐயா. இதற்கு அடிப்படையா ஆன்மீக அறிவு கொஞ்சமாவது இருந்தாதான் அதை யூஸ் கண்டிப்பா வேணும். பண்றவங்களுக்கு. கொஞ்சமாவது இல்லம்மா, முக்கியமா முழுமையா வேணும். சோ அப்ப வந்து ஆமா. கல்வி திட்டங்கள்ல வந்து மகர்ஷி சொல்லி கொடுத்த அந்த எழுத்தறிவு தொழிலறிவுங்கிறது இப்ப எல்லா கல்வி நிறுவனங்கள்லயும் இருக்கு. உலகம் முழுக்க எல்லாரும் சொல்லி தராங்க. ஆனா இந்த இயற்கை தத்துவ அறிவும் ஒழுக்க பழக்க அறிவும் இல்லாம போனதுனாலதான் இந்த சிக்கல்கள். இப்போ அது ரொம்ப ரொம்ப அவசியங்கிறத எடுத்து சொல்லக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம கவனத்துல இருக்கு. நன்றி ஐயா. பாப்போம், வாழ்க்கை வளம். பொறுத்திருந்து பாப்போம். வாழ்த்துவோம்மா. நம்ம பாக்குறத விட நல்லா வாழ்த்துவோம். வாழ்க நல்ல வயமுன்னு சொல்லும் பொழுது இந்த உலகம் முழுக்க நல்லா இருக்கட்டும். இதை கையாளக்கூடிய அறிஞர்கள் எல்லாம் அந்த மனநிலைக்கு வளரட்டும்னு சொல்லி நம்ம வாழ்த்துவோம். அதுதான் நம்ம வாழ்த்துவோம். உலகத்துக்கு ஆற்றக்கூடிய நல்லதே ஒரு கடமை. நடக்கட்டும்னு வாழ்த்துவோம். கண்டிப்பாமா, அந்த மாதிரியே பண்ணுவோம்மா. வாழ்க வளமுடன் வாழ்க ஐயா. மிக்க வளமுடன். நன்றி. வாழ்க நன்றிம்மா. வளமுடன். வாழ்க வாழ்த்துக்கள் வளமுடன். அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன்மா. சிறப்புமா, சிறப்பு. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா, வாழ்க வளம். ஆமா, லல்லியம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் அம்மா. நீங்க முடிச்சீங்க. ஆன்மீக நெறியோடு கூடிய ஏஐ தான் வளப்படுத்தும், மனிதரை வளமாக்கும், அப்படிதான் முடிச்சீங்க. இப்ப இந்திராணி அம்மா என் ஏஜ் எல்லாம் இது ஒரு ஃபீல் பண்ண சொல்லுது. எனக்கு இந்த அளவுக்கு தெரியாது, நீ கேட்டவொன்னு தான் தெரியுது. இப்ப நீங்க சொல்ற கணக்கா இப்ப ட்ரெயின் அன்னைக்கு விட்டாங்க, இன்னைக்கு இந்த நம்ம பிரதமர் நேத்துக்கு ஹீலியன் ட்ரெயினே இப்ப நம்ம இந்தியாவில ஃபர்ஸ்டா விட்டுருக்காங்க. அது வளர்ச்சியில கொஞ்சம் கால இந்த கோள்களுடைய அமைப்புக்கு ஏத்தபடி எல்லாமே மாறும், நம்ம பிள்ளைங்க எல்லாம் நல்லா வரும், அந்த எண்ணங்கள் இருக்கு. ஆனா ஏன் நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, அது எனக்கு ரொம்ப அதை ரொம்ப செயற்கை நுண்ணறிவு தனக்கு வேண்டியதை தானே கற்றுக்கொள்ளும். அது அதை நான் நினைச்சு பார்த்து அதை எழுதி அன்லைன் பண்ணி வச்சிருக்கேன். அது கற்றுக்கொள்ளுச்சுன்னா அப்புறம் நமக்கு வேலையே இல்லையே ஐயா. வாழ்க வளமுடன். ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப நேத்து நீங்க டிவில நீங்களும் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. சைனாவுல ஒரு நாடக மேடை மாதிரி போட்டு இந்த ரோபோட்டை வச்சு ஆடி காமிச்சாங்க. அதெல்லாம் பார்த்த உடனே என்ஜாய் பண்ணவே முடியலையா. ஏன்னா மனிதனே ஓச்சிருவான். ரோபோட் ஏஐ இருந்தா மனிதன் கொஞ்ச நேரத்துல அவனே ஒதுங்கிடுவானோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கூட வந்தது. ஒண்ணு இது நீங்க பேசின பேச்சு நானோ இந்திராணி அம்மாவோ இன்னும் உங்களோ கத்துக்கிட்டு ஒரு பிரயோஜனம் இருக்கு. எங்களுக்கு வந்து ஒரு உணர்ச்சி தான் வருது. இது நல்ல வயசு பையங்க, ஒரு காலேஜ் பையங்கள்ட்ட ஒரு 10 ஒரு ஊருக்கு 10 காலேஜ்ல போய் சேர்ந்தா கூட கண்டிப்பா ஒரு விழிப்புணர்வு வரும். அந்த நிலைக்கு நம்ம அரசாங்கமும் எடுத்து செல்லணும்யா. அதுதான் முக்கியம்.
இப்ப நீங்க சொன்னதை நாங்க வெறும் சீனியர் சிட்டிசன் எல்லாம் கேட்டு என்னையா பண்ண போறோம், பேரங்கள்ட்ட புலம்புவோம். அதனால இது ஒரு 10 நம்ம அரசாங்கம் இதுக்கு ரொம்ப நம்ம வாழ்த்துவோம். நீங்க சொல்லுங்கக்கா, எதுவும் எப்பவும் மாறலாம், நினைச்சு கூட பார்க்கலாம் இந்த எலெக்ஷன் இப்படி வரும்னு. அப்படிங்கல இது அரசாங்கம் வலியுறுத்தணுமையா, இது அரசாங்கத்துக்கு மகரிஷி ஐநா சபையிலே பேசுனாங்க, இது வரைக்கும் அது மாதிரி அரசாங்கம் முன்னெடுத்தா சீக்கிரம் வரும். அது எப்படியா செயற்கை நுண்ணறிவு தனக்கு வேண்டியதை தானே கற்றுக்கொள்ளணும், அப்புறம் நமக்கு என்னையா வேலை? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆமா, அதோட பண்பை தான் நம்ம இங்க சிந்திச்சோம். அதாவது அப்படித்தான் நடக்குது அது. அதாவது நீங்க என்ன இப்போ கிளவுட் அப்படின்னு சொல்றது இப்போ இந்த பல ஐடி நிறுவனங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராமிங் வேலையை தானே பண்ணக்கூடிய நிலையில இருக்கிறது தான் அந்த கிளவுட்ன்றதுனாலதான் இவ்வளவு இந்த ஐடி ஷேர்ஸ் எல்லாம் குறைஞ்சிருக்குங்கிறது நீங்க செய்தியில படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த வேலைகள் மனிதர்கள் செய்யக்கூடிய வேலையை நம்ம என்ன நினைச்சோமோ அதெல்லாம், அதாவது இது வரைக்கும் கண்டுபிடிச்ச கருவிகள் ஏஐக்கு முன்னாடி எல்லாம் இதை செய்யணும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்ச அந்த வேலையை செய்யும். இப்போ மிஷின்னா, டைலரிங் மிஷின்னா நம்ம கொடுத்து இதை வச்சு தைக்க முடியும்னா தைக்க முடியும், அவ்வளவுதான ஒழிய துணியை கொடுத்துட்டா அதுவே நம்முடைய அளவை பார்த்துட்டு தைச்சு கொடுக்குற அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு இல்லையா? அதுதான் இங்க நடைமுறையில இருக்கு. நீங்க ஒரு முக்கியமான ஒரு கருத்து சொன்னீங்க. அதாவது என்ன அப்படின்னா, இதை அரசாங்கம் எடுக்கணும், கண்டிப்பா அரசாங்கம் எடுக்கணும், சந்தேகமே இல்லை. சமுதாயம் எடுக்கணும், உலக மக்கள் நடக்கணும். ஆனா அரசாங்கங்கிறது யார்? நம்ம அதுல வாழக்கூடிய எல்லா மக்களுடைய ஒட்டுமொத்த பிரதிபலிப்பு தான் அரசாங்கம். அதாவது சமஸ்கிருதத்துல ஒரு பழமொழி இருக்கும், யதா ராஜா ததா பிரஜா. அதாவது அரசன் எவ்வளியோ மக்கள் அவ்வளிங்கிற மாதிரி நேரடி பொருளாக இருக்கும். ஆனா மகர்ஷி அவர்கள் அதுக்கு விளக்கும் பொழுது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, யார் ஒருத்தருக்கு ஆட்சி தலைவராக, அரசியல் தலைவராக வர முடியும்னா அதுல வாழக்கூடிய மக்களுடைய அறிவு நிலை, என்ன நிலை, என்ன ஓட்டம் எப்படி இருக்கோ அதற்கேற்ற தலைவர்கள் தான் அவர்களுக்கு அமைவார்கள். அந்த மாதிரி அதற்கு இல்லாம மாற்றமாக இருந்தாங்கன்னா புரட்சி வரும், கழகம் வரும், அந்த அரசாங்கம் அழிந்து போகும். இப்போ ஒவ்வொரு அரசாங்கமும் உலகத்துல எங்கதான் வந்திருந்தாலும் யாருக்குன்னா வாழக்கூடிய மக்களுடைய எண்ண நிலை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற தலைவர்கள் தான் அங்க உருவாவார். அதனாலதான் மனவளக்கலையில கூட நம்ம போய் தனியா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நம்ம மக்களுக்கு நல்லது செய்வோங்கிறது இல்லாம மக்களை நம்ம வழிநெறிப்படுத்தணும். மக்கள் நல்லபடியில அறநெறி வாழ்க்கை வாழும் பொழுது அதற்காக உருவாகக்கூடிய தலைவர்கள் அந்த அறநெறியோட வாழ்வாங்க அப்படிங்கிறதுதான். சோ இப்ப நம்ம எல்லாருமே அந்த ஒரு கடமையை ஆற்றக்கூடிய ஒரு நிலையில இருக்கும். சீனியர் சிட்டிசனா இருந்தாலும் சரி, ஸ்கூல் கோயிங் மனவள கலைஞர்களா இருந்தாலும் சரி, இந்த வாழ்க வையகம் வாழ்கணுங்கிற வாழ்க்கை பொருள் உணர்ந்து நம்ம சொல்லும் பொழுது அது உலகத்துல மாற்றத்தை ஏற்படுத்தும் இல்லையா? சோ அதனால நம்ம அந்த கடமையை தொடர்ச்சியா செய்வோம். கண்டிப்பாக இந்த எண்ணம் பல பேருடைய மனதில பிரதிபலிக்கும், ஆட்சி பொறுப்பு கிடைப்பவர்களுடைய மனதிலும் பிரதிபலிக்கும், அது நடைமுறையாக மாறும் அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்கலாம் நினைக்கிறேன். நன்றி ஐயா. ஒண்ணு சொல்லிட்டு, எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, அவங்க இப்ப டெத் ஆகியே 90 வயசுல 12 வருஷம் ஆச்சு. நாங்க சென்னையில ஏறுனா அப்படியே ராமேஸ்வரம் எங்கெங்கயோ சுத்தி மறுநாள் ஸ்ரீலங்காவுல போய் இறங்குவாங்களாம் ட்ரெயின்ல. அப்ப ராமேஸ்வரத்துக்கு ராமநாதபுரத்துக்கு ரோட்டு வழியே இல்லையாமி, அந்த அளவுக்கு வெள்ளக்காரன் வச்சிருந்தானா. அப்படி வெள்ளக்காரன்னு சொல்லக்கூடாது, அப்படி பிடிச்சு வச்சிருந்தாங்களாம். இப்ப நாங்க என்ன பண்ணுவோம் எங்க அம்மாட்ட, ஆமா அதாவது 6வது படிக்கையில அந்த முட்டை கிளாஸ்ல அண்டி எல்லாம் தொடச்ச பிறகுதான் எங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. தொடச்சு எல்லாம் பண்ணிட்டு தான் ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு சாப்பிடணும். அந்த லெவல்ல இப்ப எல்லாம் அதுல நினைச்சு கூட பார்க்க முடியல. இப்படி ஒரு காலத்துல கண்டிப்பா இதுவும் வளரும், நல்ல நிலைக்கு கொண்டு வரும். கொஞ்ச நாள் இந்த பிள்ளைங்கள் தடுமாறலாம், ஏன்னா புதுசா கண்டதுனால. அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட வாழ்த்தி நீங்க சொல்லுங்கனாக்கா அது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறத ரொம்ப உறுதியா எடுத்துட்டு வாழ்க வளமுடையா. இந்த கருத்தை இன்னைக்கு நீங்க கொடுத்தது ரொம்ப அருமையா இருக்கு. என்னால முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைகளுக்கு அனுப்புவோம், பார்ப்போம் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். லில்லியம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த பிறகு ஸ்ரீனிவாசன் பழனி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் மேடம். தேங்க்ஸ் சார். நைஸ் ஸ்பீச், வெரி இன்ஃபர்மேட்டிவ். ஒரு ஸ்கேரி டாபிக், ஸ்கேரின்னு சொல்ல முடியாது, பட் ரியலி இன்ஃபர்மேட்டிவ். எப்படி நீங்க அப்ரோச் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. வேதாந்த மகரிஷியோட அவரு எல்லாத்தையுமே திங்க் பண்ணியிருப்பாரு. இந்த ஃபியூச்சர்ல இதெல்லாம் வரும்ன்றதையும் அவங்களும் திங்க் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு யோசனையா இருக்கு. எல்லாமே ஆல்மைட்டி இன்டெலிஜென்ஸ் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா கடவுளோட இது இல்லாம எதுவுமே நடக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். இது இந்த மாதிரி நடக்கும்ன்றதெல்லாம். ஸோ நமக்கு பயம்ன்றது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அதை கரெக்டா அவங்க சொன்ன மாதிரி ஒரு டூல்,
அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றோன்றது இருக்கு. அது வந்து கொஞ்சம் அளவோட யூஸ் பண்ணிட்டா சேஃபா இருப்போம்னு நினைக்கிறேங்க சார். மற்றபடி நம்ம வந்து எல்லா ஃபீல்ட்லயும் அதே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தா நம்ம மூளையே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால அதை கரெக்டா யூஸ் பண்ண வேண்டிய நேரத்துல மட்டும் யூஸ் பண்ணிட்டு தேவையில்லாததுக்கு யூஸ் பண்ண வேண்டாம்னு நான் நினைக்கிறேங்க. கண்டிப்பாங்க ஐயா. அதாவது நம்ம இறைநிலைக்கு எல்லாம் தெரியும், சந்தேகமே இல்லை, அதுக்கு மீறினது எதுவுமே இல்லை. இங்க என்ன அப்படின்னா, சின்னதா ஒரு நிலையை வந்து நம்ம திரும்ப திரும்ப கவனத்துக்கு எடுத்துக்கணும். என்ன அப்படின்னா, ஃபிராக்ஷன் டிமாண்ட்ஸ் டோட்டாலிட்டி சப்ளைஸ். என்ன நம்ம விரும்புறோமோ அதை கொடுக்கறது தான் இறைநிலையோட பணி. சோ நம்ம என்ன கேட்டோமோ அதான் கொடுத்துட்டு இருக்கு. இன்னும் காலம் ஆக ஆக மனிதர்கள் சுகமாக வாழ்வாங்க இல்லையா? ஏன்னா இதே 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஒரு காரோ அல்லது ஒரு டெலிவிஷனோ எந்த அளவுக்கு இன்னைக்கு நமக்கு ஆஹ் நம்முடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தக்கூடிய கருவிகளோட உதவியோட இன்னைக்கு வாழ்றோமோ அது இல்லை 100 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இது எல்லாமே இருக்கு. இன்னும் 100 வருடம் கழித்து பார்க்கும் பொழுது இன்னும் வாழ்க்கை தரம் மேம்பட்டு இருக்கும் அப்படிங்கறதுதான் நீதி. ஏன் அப்படின்னா நம்ம விரும்புறோம், அதை வந்து இறைநிலை நமக்கு கொடுக்குது. ஆனா இங்க அந்த சிக்கல்கள் தவறாம பிழையாகாம பார்த்து கொள்ள வேண்டியது கடமை. ஏன்னா இப்ப வந்து பல உதாரணங்கள் இருக்கு. இப்போ டைனோசார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உயிரினமே இன்னைக்கு இல்லாத நிலை இருக்கு. இப்போ இந்த யாழி அப்படின்னு நம்ம தமிழ் இலக்கியங்கள்ல சொல்றதோ, இந்த டிராகன் சைனீஸ்ல சொல்லக்கூடிய உயிரினமும் இன்னைக்கு இருந்ததற்கான தடங்கள் தான் இருக்க ஒழிய டைனோசருக்கு இருந்த மாதிரி யாழிக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கூட இன்னைக்கு வந்து இல்லை, அந்த நிலையில தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி மகர்ஷி வந்து ரொம்ப கிளியரா சொல்றாரு, இயற்கை எனும் தோட்டத்தில் இறுதியாக பூத்த மலர் மனிதன் அப்படிங்கிற மாதிரி நிறுத்திட்டார். இப்போ மனிதனை தாண்டி இந்த மாதிரியான ஒரு நுண்ணறிவுகள் அப்படிங்கிறது வளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா மனிதன் விரும்பினா வரும் அப்படிங்கிறது தான் அங்க ஒரு நிலை. ஆனா இந்த ஒழுக்க பழக்கம் அந்த அறநெறியோட நம்ம இருக்கும் பொழுது இதை நம்ம எளிதில் கையாளலாம், இல்லைன்னா அதை கையாளக்கூடிய ஒரு நிலையை ஒரு போராட்டமாக அமையலாம் அப்படிங்கிறது தான் அடிப்படை கருத்தை எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேங்க. நீங்க சொன்ன பாயிண்ட் வேலிடான பாயிண்ட். வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் சார். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கவிதம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா பிறர் மனம் தூண்டுதல் சொன்னீங்க, அதுவே பிறர் மனமே நமக்கு ஆட்டம் ஓட்டிக்குது. அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. சிலதெல்லாம் யோசனை பண்ணிட்டு வெளியே வந்துடலாம், சிலதெல்லாம் யோசனை பண்ணா நமக்குள்ளே இருக்குதுங்க இல்லையா, அதுல இருந்து தான் வெளியே வரணும். கண்டிப்பாங்க. அதனாலதான் மகர்ஷி அவர்கள் வந்து எண்ணமாராய்தல் அப்படிங்கிற ஒரு அகத்தாய்வு பயிற்சிய முதல் அகத்தாய்வு பயிற்சியா கொடுக்கறதுக்கு காரணமே அதுதான். என்ன அப்படின்னா, பிறர் மனம் தூண்டுதல்னால நம்ம மனதுல என்ன எண்ணங்கள் வருதுங்கிறத முதல்ல நாம தெரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்த தடவை அந்த எண்ணத்துல இருந்து நம்ம பாதிப்படையாம நம்முடைய வாழ்க்கையை நல்லபடியாக நம்ம நடத்த முடியும் இல்லையா? அதனாலதான் மகர்ஷி அதை முதல் பயிற்சியா கொடுத்திருக்காங்க. தவம் பண்ணிட்டு அந்த பயிற்சி பண்ணாதான் சரியா பண்ணவும் முடியும். தவம் சரியா செய்வோம், அந்த பயிற்சிகளை செய்வோம், நம்ம நமக்குள்ள இருக்கக்கூடிய குறைகளை நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம், வாழ்க்கையை சிறப்பாக நடத்திக்கலாம் இல்லைங்களா? ஆமா, நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையா இருந்துச்சுங்கய்யா. நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அடுத்த அன்பராக விஜயராகவன் ஐயா வாழ்க வளமுடன். சார் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். விஜயராகவன் பேசுறாங்க. ஆக்சுவலா ஐ ஹவ் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் இருக்குங்க. இப்போ வந்து இப்போ நம்ம ஏஐல ஏஐ டூல்ஸ்ல இருக்கு இல்லைங்களா, கோபைலட், ஜெமினை, அதுல போய் நம்ம ஏதாவது டெக்ஸ்ட் டிரான்ஸ்லேட் பண்ணி இல்லைன்னா ஸ்பீச் கேட்குறோம்னா ஆர் ஏதாவது கொஸ்டின் கேட்குறோம்னா அவங்க அது வந்து இட் இஸ் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் த மைண்ட் ஆஃப் கை ஹூ இஸ் ஆஸ்கிங் த கொஸ்டின். நம்மளுடைய மனநிலை தெரிஞ்சுக்காமே அது ஸ்டாண்டர்டு ஜென் ஆர் உமன் வாய்ஸ்ல வந்து ஸ்டாண்டர்டா அப்படியே பிளைனா ரிப்ளை பண்ணுது. பட் அது வந்து இட் கேனாட் ரீப்ளேஸ் ஹியூமன் பீயிங். ஹியூமன் பீயிங் வந்து அவங்க கேட்குறவங்க மனநிலை தெரிஞ்சு ஏற்றி இறக்கி இல்லைன்னா அவங்க அடாப்டிவா ஸ்பீச் கொடுக்குறாங்க. அது செய்யறது இல்லைங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இப்போ ஏதாவது டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்குங்களா அதுல? ஓகே ஐயா, இது எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச் டு டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் இருந்தது இல்லைங்களா? அதான் நம்ம டைப் பண்ணிட்டு டெக்ஸ்டா படிக்கணும்னா அது மிஷின் மாதிரி படிக்கும்.
திஸ் இஸ் ஹவ் ஹேப்பனிங், இட் இஸ் லைக் திஸ் அப்படின்னு இருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட். அந்த இதுக்கும் 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்கணும், திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குது. ஸோ இது என்னன்னா, இது நம்ம பேசுறத கத்துக்கிட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணி தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச் போட்டு கேட்கறதுக்கும் இப்ப கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். இப்போ இந்த நோட்புக் எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி போட்டுட்டு கேள்வி கேட்டா அது பண்றது ஒரு மொனாட்டனஸா இருக்கு அப்படின்னா, அது நம்ம எவ்வளவு தூரம் கேட்கிறோம், எந்த மாதிரி பண்ணா கேட்கிறோம், எங்க நம்ம அதை லைக் கொடுக்குறோம் அப்படிங்கிறத புடிச்சுக்கிட்டு அதை மாடிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கும், இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால சேஞ்சஸ் இல்லாமனா கண்டிப்பா சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கும். அது ஒவ்வொரு தடவையும் மாத்திக்கிட்டே தாங்க இருக்கும். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா எவ்வளவு ஃபாஸ்டா அதை அடாப்ட் பண்ணுது அப்படிங்கிறது, நம்மளுடைய லாங்குவேஜ் எந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டட் இல்லாம இருக்கு, எந்த அளவுக்கு அந்த மெஷின்னால அதை கத்துக்க முடியுது அப்படிங்கறதுதான் பேசுறீங்க. அதனால வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பா ஃபேக் வாய்ஸ் வந்து ஒரிஜினல் வாய்ஸோட மாடுலேஷன்ஸோட ஒரு ஸ்டோரி டெல்லிங் எபிலிட்டியோட அதால கொண்டு வர முடியும். ஆனா அதுக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படும், அதுக்கு கொஞ்சம் பயிற்சி தேவைப்படும் அப்படின்னு தான் சொல்லலாங்கய்யா. ரீப்ளேஸ் பண்ண முடியாத வாய்ஸ்ங்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லை. இப்போ வாழ்க சார், இன்னும் ஒரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ ஏஐ யூசேஜ் வந்து ரொம்ப ஆக்சலரேட் ஆகி போயிட்டே இருக்கு. பட் ஏஐ யூசேஜுக்கு வந்து டேட்டா சென்டர் வேணும், பவர் பேக்கப் வேணும். ஆல்ரெடி நியூஸ் மேகசின்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் மீன்ஸ் பெரிய அளவிலான டேட்டா சென்டர்னால பவர் கன்சம்ஷன் ஆகி நைபர்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு டிசி எப்படி ஷட் டவுன் பண்றது, இல்லை வேற இடத்துக்கு ரீலோகேட் பண்றதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இது வந்து நம்மளோட வேலையை இன்னும் அதிகம் தான் பண்ண போகுது, பவர் ஜென்ரேஷன் ரெக்குயர்மெண்ட்டு இல்லைங்களா சார்? அப்படி எடுத்துக்கலாம் சார். அதாவது எப்படின்னா, இப்போ இன்னைக்கு இருந்த விட ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்தியால எந்த அளவுக்கு பவர் உற்பத்தி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு பாருங்களேன். அப்ப வந்து நம்ம பார்த்தோம்னா அந்த மெயினா வந்து அந்த புனல் மின் நிலையம்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது நீரை ஒட்டின நிலையங்கள் இருக்கும். அங்கங்க அனல் மின் நிலையம், அந்த நெய்வேலி மாதிரி நிலக்கரி எரிச்சு பவர் கொண்டு வர்றது. இல்லை அப்படின்னா எங்கெங்க டேம் இருக்கோ அந்தந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டி சென்டர் போட்டு மெட்ரோ டேம்ல ஒண்ணு, பவனாத் டேம்ல ஒண்ணு அப்படின்னு போட்டு அங்க பவர் ஜென்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ தேவை அவ்வளவு இருந்து அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வந்தோம். ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா காட்டுல இருந்து பண்றோம், மின்சாரத்துல இருந்து மீன்ஸ் சூரிய ஒளியில இருந்து பண்றோம். இது எல்லாத்தையும் நம்ம பண்ணக்கூடிய அறிவு மனிதனுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அப்போ வந்து தேவைகள் அதிகமாகும் பொழுது அதை சரி கட்டுறதுக்கு இயற்கையிலிருந்து அந்த இயற்கையினுடைய வளத்தை வாழ்வின் வளமாக மாற்றக்கொள்ளக்கூடிய திறன் மனிதன்ட்ட அதிகமாயிட்டே இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி உபயோகிக்கும். அதே மாதிரி இப்பவும் ஒரு டெக்னாலஜி, இந்த சோலார் பவர் விடுங்க, ஏர் பவர் விடுங்க, அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நியூக்ளியர் பவர்னு சொல்றோம். அதாவது கேடு இல்லாம அணுமின் மின்சக்தி உற்பத்தி செய்ய முடியும்னு நிரூபிச்சு பல நாடுகள்ல உபயோகப்படுத்திக்கிட்டும் இருக்காங்க. நமக்கு அந்த பயம் இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு ஃபியர்னாலதான் நம்ம வந்து அதுல அதிகமாக ஈடுபடாம இருக்கும். ரெண்டாவது அதுக்கு தேவையான அந்த அடிப்படை தாதுக்களும் நம்ம கிட்ட அதிகமாக இல்லைங்கிறதுனால நம்ம அதுல அதிகமா முதலீடு பண்ணல. ஆனா ஒரு சில நாடுகள், ஃபார் எக்ஸாம்பிள் ஜப்பான் எடுத்துக்கோங்க. அதாவது அணுகுண்டுனால நேரடியாக பாதிக்கப்பட்ட நாடு உலகத்துலன்னா ஜப்பான் தான். மற்றவங்க எல்லாம் மறைமுகமாக பாதிக்கப்பட்டாங்க சொன்னா, நேரடியாக 2 குண்டு போடப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்த இடம்ன்றது ஜப்பான். ஆனா அவங்களும் அணுமின் சக்தியை உபயோகிச்சுக்கிட்டு இருக்காங்க, உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க மிகப்பெரிய அளவுல. ஸோ அந்த கேடு நடந்தும் அவங்களால அது பண்ண முடியுது அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த சேஃப்டி கார்ட்ஸோட அதை பண்றாங்க. இப்போ அதை பண்ணும் பொழுது ரொம்ப வேகமா மின்சாரத்தை கொண்டு வர முடியும் இல்லையா? இது எல்லாமே அந்த பேசிக்கலி அந்த குவாண்டம் பிசிக்ஸ் தான். ஸோ அப்போ வந்து மின்சாரம் வந்து ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதை நீங்க எப்படி கொண்டு வர முடியும்? ஸோ அதனால இந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நிலையில எப்படி நம்ம மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் மனுஷன் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கான், கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேங்க. சரியா இருக்குங்களா உங்களுடைய கருத்துக்கு? மிக சரியா இருக்குங்க. இன்னும் ஒரே ஒரு சின்ன கொஸ்டின், சாரி. நோ ப்ராப்ளம், நீங்க சொல்லுங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க. இப்போ 92ல பாத்தீங்கன்னா EFI ஆர் சம் மேகசின்ஸ், டெக்னாலஜிக்கல் மேகசின்ஸ்ல வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், வெர்ச்சுவல் ரியாலிட்டி இதெல்லாம் வந்துச்சு. அப்போ அந்த அளவுக்கு ப்ராக்டிக்கல் லைஃப்ல வரலைங்க. இப்போ வந்துருச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஈவன் விஆர் கூட வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஒரு 2015ல இந்த மாதிரி வேற ஏதாவது வரப்போகுதுங்களா ஏஐயோட
பெட்டர் விஷன் ஆர் சம்திங், அது அந்த டாக் ஏதாவது போயிட்டு இருக்குங்களா? லைக் சிமிலர் டெக்னிக்கல் ஜார்கன்ஸ் லைக் பல இது நடந்துகிட்டு இருக்குங்க. ஆக்சுவலா சரிங்க. நான் என்ன சொல்றேன்னா, நமக்கு அதாவது சிம்பிளா நம்ம சாதாரண மனவளக்கலை பிராக்டிஸ் நடக்குது இல்லையா? இப்போ அந்த ஏஆர் விஆர் நீங்க சொன்ன மாதிரி 92 இன்னைக்கு வந்து ஒரு 35 வருஷம் ஆயிடுச்சு அந்த ஆகுமெண்டட் ரியாலிட்டியும் வெர்ச்சுவல் ரியாலிட்டியும் வந்து. அது எப்படி ஆக்சுவலா நான் வெறும் அந்த டெக்னாலஜி படிக்கும் பொழுதே என் மனசுல என்ன ஆசை இருந்ததுன்னா, அந்த ஏஆர் இது கேமரா மாட்டிட்டு நம்ம உட்கார்ந்துட்டோம்னா நேரா அறிவு திருக்கோயிலுக்குள்ள போறோம். வேதாத்திரி மகர்ஷி நமக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆமா. அவர் அப்படியே நமக்கு தவத்தை நடத்துறாரு, ஒரு வாழ்த்தை போடுறாரு, காப்பை போடுறாரு. அதை நம்ம அப்படியே கேட்டுட்டு வாழ்த்தை வாங்கிட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து கீழே வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செட்டப் ரெடி பண்ணணும். அந்த மாதிரி செட்டப் வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையா இருந்தது இத்தனை நாளா. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அந்த டெக்னாலஜி தெரியல, எப்படி அதாவது தெரியலங்கிறத எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அளவு சரியான நபர்களோட தொடர்போ அல்லது ஒரு இது இல்லை. அதனாலதான் நம்ம வேதாத்ரி யோகா கல்லூரியில அதனுடைய முதல்வர்கிட்ட கூட நான் பார்க்கும் போதெல்லாம் வைக்கக்கூடிய ஒரே வேண்டுகோள் அதுதான். சார் ஏஆர்விஆர்ல வச்சு நீங்க இந்த மாதிரி ஒண்ணு பண்ணி கொடுத்துருங்க எல்லாருக்கும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அதை நாங்க லாகின் பண்ணும் பொழுது ஒரு சின்ன கட்டணமா கூட வசூலிங்க, ஒரு 10 ரூபாயோ ஒரு 100 ரூபாய் ஏதோ ஒரு தொகை. ஆனா அதை நான் போட்டுட்டு உட்கார்ந்தேன்னா சாமிஜிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவரோட காப்பு வாங்கிட்டு வாழ்த்து வாங்கிட்டு நான் வெளியே வரணும். அந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்கேன். சோ இந்த வந்தது அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு மகிழ்ச்சியோட எந்த அளவுக்கு வேதாத்திரிய தத்துவத்தோட கனெக்ட் பண்ண முடியும் இல்லையா? சோ இது வந்து வளர்ச்சிங்கிறது இன்னும் பல விதத்துல நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பூமி மாதிரி இன்னொரு கோளை பூமிக்கு மேல எடுத்துட்டு வர மாதிரி, எப்பவுமே எப்படி எப்படி வந்து அந்த செயற்கை நிலா செயற்கை சூரியன் வச்சு அதாவது நம்மளுடைய ஆர்பிட் மேலேயே வச்சுட்டு எப்பவுமே தேவையான அளவுக்கு அந்த சூரிய ஒளி கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி சுதர் பாலைவனங்கள்ல அந்த செல்கள்லாம் இது பண்ணி அதன் மூலமா மின்சாரத்தை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பல டெக்னாலஜிஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எந்த அளவுக்கு எது வருது அப்படிங்கிறது தெரியல. ஆனா எது வந்தாலும் மனிதனுடைய விருப்பத்தின் பேர்ல தான் வருது அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது ஃபிராக்ஷன் டிமாண்ட்ஸ் டோட்டலிட்டி சப்ளைஸ் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா இதை நம்ம ஒழுக்கமா நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்முடைய வேண்டுகோளா இருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன் ஐயா. ஓகே சார். தேங்க்யூ சார். ஆல் வளமுடன் சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா ரொம்ப அருமையான ஒரு உங்களோட ஐடியா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா நிஜமாவே இன்னும் சொல்லப்போனா நிறைய மனவளக்கலைக்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க. தவம் வந்து இன்னும் ஆர்வமா செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. நல்ல ஒரு சிந்தனைங்க ஐயா உங்களோடது. இன்னும் விரைவில் நடைமுறைக்கு வரணும்னு வாழ்த்திக்கிறோம். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நம்ம எல்லாம் எண்ணத்தை போட்டோம்னா வந்துரும் இல்லைங்களா? யார் மூலமாக அது நடைமுறைக்கு வந்துரும். அதனால நம்ம ஆழமா எண்ணத்தை கொடுக்கணுமா? கண்டிப்பா ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த நண்பராக உமையாலம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிமா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா நீங்க இப்ப சொன்னீங்களாங்க ஐயா, இப்போ பிறந்த நாள் அப்படின்னு சொன்னா நம்ம அந்த ஏஐ இதுக்குள்ள போட்டோம்னா அந்த அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டுட்டு மகிழ்ச்சி போட்டோம்னா அவங்க பிறந்தநாள் அன்னைக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் பிறந்தநாள் அன்னைக்கு அது வந்து ஆட்டோமேட்டிக்கா இதாயிடும் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி இந்த ஞானக்கலைஞர் புக்ல உள்ள கவிகள் அதெல்லாம் எடுக்கும் அந்த இதெல்லாம் சொன்னீங்க ஐயா, அதை சேவ் பண்ணி வச்சு கொடுக்கும் அப்படின்னா இந்த ஆப்ல எப்படி யூஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியலங்க. ஏன்னா நாங்கெல்லாம் ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கேன். அதுக்குதான் கேக்குறேங்க ஐயா. இந்த டவுட் எனக்கு எப்படின்னு தெரியல, சொன்னதுனாலதான் தெரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா. ஓகே ஓகே. வாழ்க்கை அதுக்கு பல ஏஐ டூல்ஸ் நீங்க வந்துருச்சுங்கம்மா. அதாவது நீங்க ஒவ்வொருத்தரோட பிறந்த நாள்லாம் கூட ஃபீட் பண்ணது இல்லை. எல்லாருமே வந்து அவங்களோட பர்த்டே ஃபேஸ்புக்லயோ அல்லது லிங்க்டின்லயோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்க அதோட எக்ஸ்டென்ஷன் போட்டீங்கன்னா அதுல இருந்தே எல்லாம் உங்க கான்டாக்ட் லிஸ்ட்ல எல்லாரோட பேரு, அவங்களோட ஃபோன் நம்பர், அவங்களோட பிறந்த நாள் எல்லாம் சேர்ந்து உங்களோட கேலண்டர்ல வந்து டெய்லி காலையில அலர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோங்கம்மா. என்னென்ன கருவிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல கருவிகள் இருக்கு. பட் இது என்னை விட இதை அதிகமா இதை பத்தி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்து இதுக்கு சரியான ஒரு விளக்கத்தை கொடுக்க முடியும். நீங்களே உங்களுக்கு தெரிஞ்ச இந்த காலேஜ் பசங்க அந்த மாதிரி யாராவது உங்க சர்க்கிள் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேளுங்க. ஒரு ஜெமினியை வச்சோ ஒரு பர்ப்ளெக்சிட்டி வச்சோ நான் இந்த மாதிரி என்னோட மொபைல் எனக்கு போட்டு கொடு அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா பண்ணி கொடுப்பாங்க. இன்னைக்கு வந்து அதெல்லாம் ஒரு காலத்துல அதெல்லாம் ரொம்ப கடினமான டெக்னாலஜி, பணம் கொடுத்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. இப்பெல்லாம் ஃப்ரீயாவே எல்லாமே ஆயிடுச்சுங்கம்மா. ஏன்னா அவங்களுக்கு அந்த டேட்டா கிடைக்குது. யார் உங்களை பத்தி உங்களோட நண்பர்களை பத்தி அவங்களோட பிறந்தநாள் பத்தி அவங்களோட பழக்க வழக்கங்கள் பத்தின விஷயங்கள் எல்லாம் நீங்க தர்றதுனால அவங்க ஃப்ரீயா உங்களுக்கு அது பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி போயிடுச்சுங்கம்மா. வாழ்க்கை வளமுடன். நான் சரியா டைரக்டா டூல் சொல்றதை விட அது உங்க மொபைல்ல யாராவது பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும்.
நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க்கை வளமுடன்மா. அடுத்த நண்பராக கீதா அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக். ஏஐ பத்தி சொன்னீங்க, அப்டேட் ஆயின்னு இருக்கிறோம். வேதாத்ரி மகர்ஷி எங்களுக்கு எல்லாம் அப்டேட் ஆகணும்னு சொல்றாங்க. அவரு உங்களுக்கு மூலக்க எங்களுக்கு எல்லாம் வந்து சொல்லின்னு இருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஐயா. ஐயா இப்போ ஏஐல யூஸும் பண்ணலாம், மிஸ்யூஸும் பண்ணலாம். அதே சாக்கு நைஃப்ல நாங்க நல்லதும் பண்ணலாம், கெட்டதும் பண்ணலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். ஸோ நாங்க எல்லாம் நல்லதே ஒரு பதவி போடலாம். ஸோ எல்லாரும் நல்லதுக்கு யூஸ் பண்றாங்க. என்னோட ஆசையும் ஒண்ணு இருக்கு சார், உங்களை மாதிரியே. இப்போ ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, வேதாத்ரி மகர்ஷியோட இது, இன்னும் ரொம்ப டாபிக்ஸ் அதெல்லாம் இருக்கு. ஏஐல எங்க போட்டோ அப்புறமா அது வாய்ஸ் போட்டுட்டா அது ஒரு ஸ்டோரியே மாதிரி கிரியேட் பண்ணலாம். அவரதும் இதே மாதிரியே ஒரு சிலபஸ் இப்போ ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் வேதாத்ரி மகர்ஷி இது இருக்கு. அதே ஏஐ போட்டுட்டு அது பண்ணா ரொம்ப நல்லா இருக்கு ஐயா. எல்லாருக்கும் ரொம்ப யூஸ் ஆகுது. அதே உங்களுக்கு கேட்கலான்னுட்டு. ஆனா ரொம்ப டாபிக்ஸ் எல்லாம் இருக்கு. ஸ்போர்ட்ஸ் ஃபார் சில்ட்ரன்ஸ், அது எல்லா டாபிக் வர்றதுன்னே அப்படி பண்ணா இன்னும் நல்லா விஜுவலைஸ் ஆகி இன்னும் நல்லா அது இம்ப்ரிண்ட் ஆயிடும் ஐயா. அதே கேட்கலான்னுட்டு பண்ணலாம் ஐயா. அதுக்கே கேட்கலான்னுட்டு பண்ணேன் ஐயா. வாழ்க வளமுடன். கண்டிப்பாங்கம்மா. அதாவது நீங்க விரும்புற அந்த விருப்பம் தான் பல மனநல கலைஞர்கள் மனதில் பிரதிபலிச்சு அது மாதிரி கொண்டு வர முடியும். இது எல்லாரும் இணைஞ்சு பண்ண வேண்டியதுதான். நம்ம ஐடி டிபார்ட்மெண்ட் ரொம்ப அழகா பல வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அந்த போட்காஸ்ட் எல்லாம் வந்து ஒவ்வொரு மனவளக்கலை புத்தகங்கள்ல இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் ஒரு உரையாடல் மூலமாக கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில அன்பர்கள் தங்களுடைய தனிப்பட்ட முயற்சியில இன்ஸ்டாகிராம்ல வந்து மகர்ஷி விஸ்டம் ஏஐ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில ஹேண்டில்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மகர்ஷி மாதிரி அந்த ஜிபி இமேஜ் கேரக்டர்ல ஒரு குரு வந்து உட்கார்ந்துட்டு ஒரு சிஷ்யர் கேட்குற மாதிரி அவங்க மகர்ஷி பதில் சொல்ற மாதிரி எல்லாம் ஒரு சிலர் அங்கங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்க சொல்றது நல்ல விஷயம். ஆக்சுவலா எந்த அளவுக்கு இதெல்லாம் போய் இப்ப மக்கள் மனதுல செய்யறதோ ஏஐ கத்துக்குதோ அந்த அளவுக்கு நல்லது. ஏன்னா மகர்ஷியோட வாழ்க்கைய சொல்லிக் கொடுக்கறது எல்லாமே வந்து உலக நன்மைக்காக, தனி மனித அமைதிக்காக, எல்லாருடைய நன்மைக்காக. ஸோ அதெல்லாம் வந்து சிஸ்டங்கள் சீக்கிரம் கத்துக்குச்சு அப்படின்னா அவங்களும் இதே நிலையில யோசிப்பாங்க, இதே நிலைக்கு நடந்துப்பாங்க அப்படிங்கறதுதான். அதனால சிறப்பாக இருக்கும், எல்லாருக்கும் வரும். நீங்க நினைச்ச கருத்து வந்து நடைமுறைக்கு ரொம்ப சீக்கிரம் வந்துடும். எத்தனை பேர் அதே மாதிரி நினைக்கிறாங்கிறத பொறுத்து தான். நம்ம நினைப்போமா, வாழ்த்துக்களை அழுத்தமாக எழுப்புவோம், கண்டிப்பாக அதெல்லாம் நடைமுறைக்கு வரும். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்மா. சிறப்புமா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே